नमामि हरिं परं वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दम् आरामं गुणसञ्जयस्य सधनं मुख्यं सदा श्रेयसः कारुण्यस्य तथा करो निरवधेराधेर्हि सिद्धौषधम् घोरा गौग गवाग्नि संजय गणग संसार मेघान्वः साक्षात् मूलधनं सतां विजयते श्री पद्मनाभ प्रभु கெடுமிடராயவெல்லாம் கேசவா என்ன நாளும் கொடுவினை செய்யும் கூற்றின் தமர்களும் குறுகவில்லை விடமுடை அரவில் பள்ளி விரும்பினான் சுரும்பலற்றும் தடமுடைவயல் அனந்தபுர நகரம் புகுதும் இன்றே இன்று போய் புகுதிராகி எழுமையும் ஏகம் சாரா குன்றுநேர் மாடம் மாடே குறுந்து சேர் செருந்தி புன்னை மன்றலர் பொழில் அனந்தபுர நகர் மாயன் நாமம் ஒன்றும் ஓர் ஆயிரமாம் உள்ளுவார்க்கு உம்பர் ஊரே ஊரும் புல் கொடியும் மத்தே உலகெல்லாம் உண்டுமிழ்கான் சேரும் தன் அனந்தபுரம் சிக்கனப் புகுதிராகி தீரும் நோய் வினைகளெல்லாம் தின்னம் நாமறியச் சொன்னோம் பேரும் ஓர் ஆயிரத்துள் ஒன்று நீர் பேசுமியே सर्वत्र पद्मनाभनाम संकीर्तनम् पद्मनाभा ओम वार्ताय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथिता पुराणमुनिना मध्ये महाभारतम् नमोस्तु ते व्यास विशाल बुद्धि उल्लारविन्धाय तपत्र नेत्र येन त्वया भारत तैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमय प्रदीपः प्रपन्न पारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम् सर्व उपनिषतो गावो धोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सः सुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत् जय भोलो राधिका रानी की जय तेजसे अस्तु नमो धेनुपालिने लोकपालिने राधा पयोधर उत्संग साइने शेष साइने आश्चर्यमा எந்த பகவான் ஆதிசேஷன் மேலே சயனம் கொண்டிருக்காரோ அவரேதான் ராதிகாவுடையதான திருமுலை தடங்கள் மேலே சயனம் பண்ணிருக்கார் அவர்தான் லோகத்தை பாலனம் பண்றார் அவரேதான் பசுக்களையும் பாலனம் பண்றார் அப்பேற்பட்ட கிருஷ்ணனாகிய தேஜஸிற்கு நமஸ்காரம் அப்படின்றார் லீலாசுகர் கிருஷ்ண கர்ணாமிருதம் அப்படின்ற கிரந்தத்தில். இன்னைக்கு ராதாஷ்டமி, ராதிகா ராணியுடைய அவதார தினம் இன்னைக்கு தான். எப்படி கோகுலாஷ்டமி வசத்தியோ அதுபோலே ராதாஷ்டமியும் சிரேஷ்டம். ராதிகாவுடைய திருநாமத்தை சொல்றவாளுக்கு தான் பிருந்தாவனத்திலே ராசத்தை பார்க்கிற பாக்கியம், ராசத்திலே பகவானுக்கும் ராதிகாவுக்கும் கைங்கரியம் பண்ற பாக்கியமும் கிடைக்கும். கோபிகைகளுக்கு அகம்பாவம் வந்தவுடனே கண்ணன் அவர்களை திரஸ்கரிச்சு மறைஞ்சு போயிடும். அப்ப கோபிகைகள்லாம் புலம்பரா அழறா, தாங்களே கண்ணன் எல்லாம் பாவிச்சுண்டு கண்ணனை தேடுறா. இங்க இருக்கானா அங்க இருக்கானா, ஹே மாமரமே நீ பாத்தியா, ஏ பலாமரமே நீ பாத்தியா, ஏ பிச்சிப்பூவியே, ஏ மல்லிகைப்பூவே, ஏ தாமரையே எல்லாம் பாத்தியா பாத்தியான்னு கேட்கிறா. துளசி செடிய பாதி கேட்கிறா. கஷ்டித் துளசி கல்யாணி கோவிந்த சரண பிரியே, ஏ துளசி நீ பரம மங்களகரமானவள், கோவிந்தனுடைய சரணத்துல பிரியமுடையவள், நீ கண்ணனை பாத்தியா அப்படின்னு கேட்கிறார்கள். இப்படி எல்லாம் தேடிண்டு போகும் பொழுது கண்ணனுடைய திருவடி தடங்கள் தெரியறது. ஆஹா, கண்ணனுடைய திருவடி தடங்கள் தெரியறது, இந்த வழியாதான் போயிருக்கான் அப்படின்னு
அவ பேசத்துக்குள்ள பக்கத்துல கண்ணனோட திருவடி தடங்களோடையே கூடவே ஆச்சரியமா இன்னொரு ஸ்திரீயுடைய திருவடி தடங்கள் தெரியும். அந்த இடத்துலதான் ராதிகாவை பத்திய பேசுறார் சுகபிரம்ம மகர்ஷி. யாரோ ஒரு கோபி அப்படின்ற ரொம்ப சேஃபா சொல்றார். ராதிகா அப்படின்ற அந்த கோபி வேற சொன்னா பாகவன் அதுக்கு மேல போகாதுன்னு அவருக்கு தெரியும். அதனால ராதிகான்ற திருநாமத்தை சொல்லாமல் யாரோ ஒரு கோபி அப்படின்னு சொல்றார். இவா தேடிண்டு போய் 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 பார்க்கிறா. கோபிகளே சொல்றான், இந்த இடத்துல கண்ணன் இவளை தூக்கிண்டு போயிருக்கான், இந்த இடத்துல இவளை அழகா பூ பிரிச்சிருக்கான், இந்த இடத்துல கண்ணன் உட்கார்ந்து அவ தலையில புஷ்பம் சூட்டி இருக்கான், இவ்வளவும் சொல்றார்கள். ஆனா யார் போனான் அவளுக்கு கண்டுபிடிக்க முடியும். நிறைய கோபிகைகள் வந்திருக்கா. அப்ப ராதிகா ராணி கண்ணனோட போயிட்டு இருக்கா. இப்ப ராதிகா பார்த்தா நாம மட்டுமா தனியா அனுபவிக்கிறது கண்ணனை, இவ்வளவு பேரும் அவன் அனுபவிக்கணும்ன்றதான் லோக மரியாதை எல்லாம் மீறி வந்திருக்கான். கணவனை விட்டுட்டு, குழந்தைகளை விட்டுட்டு, அப்பா அம்மாவை விட்டுட்டு, மாமனார் மாமியாரை விட்டுட்டு, சகோதரன் சகோதரி எல்லாம் விட்டுட்டு கிருஷ்ண பிரேமையில வசப்பட்டு எல்லா லோக மரியாதையையும் சாஸ்திர மரியாதையும் மீறி ஓடி வந்திருக்கான். நான் மட்டும் எப்படி ஏகாந்தமா அனுபவிப்பேன் அப்படின்னு நினைச்சுண்டு கண்ணனிடத்திலே அகம்பாவம் இருக்கிறா போலே நடிச்சாள். கண்ணா நான் தான் உனக்கு வேணும் அப்படின்னா நீ ஆச்சரியமா உனக்கு எங்க வேணுமோ அங்க என்ன தூக்கிண்டு போ அப்படின்னு சொல்றான். அப்ப கண்ணனும் சரின்னு தூக்கிறான். நான் உட்காந்துக்கிறேன், என் தோள் மேல கால் போட்டு உட்காந்து கோடி ஆச்சரியமா உன்னை தூக்கிண்டு போறேன்னு சொல்றானா. உடனே கண்ணன் கீழே உட்காந்து கையை இப்படி வச்சுக்கிறான் கருடாழ்வார் போல. அப்ப இந்த ராதிகா கண்ணனுடைய தோல்ல கொண்டு அப்படி காலை போடுறாளாம். போட்ட உடனே கண்ணன் மறைஞ்சு போயிடுறான். அவன் மனசுக்குள்ளேயே பிரார்த்திச்சுக்கிறா, கண்ணா மன்னிச்சுடுறா, கோபிகைகள் இல்லாமல் ஏகாந்தமா அவன் அனுபவிக்க எனக்கு ஆசை இல்லை. ஏன்னா நல்ல ஒரு வஸ்துவை தான் மட்டும் அனுபவிக்க கூடாதுன்றது சாஸ்திரம். அந்த காலத்தெல்லாம் ஆத்திர ஒரு விஷயம் சாப்பிட போறோம் அப்படின்னா முதல்ல தெருவில் இறங்கி வந்து யாராவது வேண்டியவா இருக்காளா, யாருக்காவது சாப்பாடு இல்லாம இருக்காளான்னு பார்த்து அவளை கூப்பிட்டு சாப்பாடு கொடுத்துட்டு சாப்பிடுவான். இப்பெல்லாம் எப்படின்னா முதல்ல வாசக்கதவை சாப்பிட்டு இலைய போடு அப்படின்னு அப்படியே மாறி போயாச்சு. உள்டா முதல்ல கதவை தாப்பா போடு, சாப்பாடு இலைய போடு அப்படின்னு. தனியா சாப்பிடக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்றோம். அதுவும் பகவத் விஷயத்தை தனியா அனுபவிக்க கூடாது, எல்லாரும் கூடி இருந்து குளிர்ந்து அப்படின்னு தான் ஆண்டாள் சொல்றான். அதனால ராதிகா அப்படி நடிச்சுட்டாளாம். கண்ணன் அவளையும் விட்டுட்டு போயிட்டானா. அப்ப கோபிகள்லாம் தேடிட்டு வந்தா, ராதிகா கிடைச்சுட்டா. உடனே கோபிகள்லாம் சொல்றா, உன்னையும் விட்டுட்டானாடி கண்ணன் அப்படின்றான். இப்ப ராதிகா சொல்றா, அவன் நம்மள விடல, நாம் தான் அகம்பாவத்தினாலே அவனை விட்டோம். அகம்பாவம் வர்றது ரொம்ப சுலபம், கண்ணனை விடுறது அதை விட சுலபம். பிடிக்கிறது தான் கஷ்டம். சரியா பிடிக்கிறதும் சுலபம், ஆனா அப்படியே மெயின்டைன் பண்றதா ரொம்ப கஷ்டம். அகம்பாவம் இல்லாதபடி டக்குன்னு பார்த்துடலாம், கண நேரத்தை கண்ணனை பார்த்துடலாம், பார்க்கறத விட வேகமா விட்டுடலாம். ஆனா பிடிச்சு வச்சுக்கிறதா பெரிய ரகசியமே பக்தி. அதனாலதான் உத்திஷ்டத்தை ஜாகிரத பிராப்திய வரான் நிபோதத்தை கடோபனிஷத்துல யம தர்மராஜா சொல்றா, எழுந்துக்கோங்கோ, முழிச்சுக்கோங்கோ, உத்தமமான ஒரு சத்குரு அடைஞ்சிடுங்கோ அப்படின்ற. அதனால இந்த கோபிகைகள்லாம் ராதிகா சொல்றத கேட்டா என்னடி பண்ணலாம், நான் நிறைய நாம ஜபம் பண்ணுவோம், அந்த நாம ஜபமே நம்மை அவனை இழுத்துட்டு வரும் நம்ம கிட்ட, அவ்வளவுதான். உடனே எல்லாரும் உட்கார்ந்து கோபிகா கீதம் பாடுறா. இந்த கோபிகா கீதம் பாடின உடனே தாசாமாவிரபு சௌரி ஸ்மயமானமுகாம்புஜ கீதாம்பரதர ஸ்வக்வி சாட்சாத் மன்மத மன்மத. இந்த கோபிகா கீதம் கேட்டவுடனே கண்ணன் ஆனந்தமா ஆவிர்வவிச்சுட்டான். அப்ப கோபிகள்லாம் ராதிகா பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறான். என்னடா அப்படின்னா, ஏ ராதே, நீ சொன்னதுனாலே, நீ பாடினதுனாலே, உன்னோட இருந்ததுனாலே கண்ணன் என்னை தேடிண்டு வந்தான் அப்படின்னு சொன்ன. உடனே எல்லாரும் ஆனந்தமா ஆடுறார்கள், பாடுறார்கள், ராசம்லாம் நடக்கிறது. எப்படான்னா ராதிகாராணியுடைய வழிகாட்டுதல்னாலே இந்த கோபிகைகள்லாம் ஆச்சரியமா கோபிகா கீதம் அப்படின்ற ஒண்ணு பண்ணதுனாலே ஜோரா அவர்கள் பகவானை அனுபவிச்சார்கள் அப்படின்னு காண கிடைக்கிறது.
அதனால இந்த ராதிகா ராணி எல்லா விதத்திலையும் ஏற்றமுடையவள். அந்த ராதிகா ராணியுடைய கிருபை இருந்தா கண்ணன் நம்மை தேடிண்டு வருவான். துளி கூட அதுல சந்தேகமே வேண்டாம். கண்ணன் அடையணும் அப்படின்னா ராதிகா தான் வழி. அதனாலேதான் கண்ணனே கூட அஷ்டபதியில சொல்றா, ஸ்மரகரள கண்டனம் மம சிரசி மண்டனம் தேஹி பத பல்லவம் உதாரம். அஷ்டபதியில இந்த வாக்கியத்தை எழுதிட்டு ஜெயதேவர் கீழ்ச்சி போட்டுடார். சீச்சி, இப்படிதான் நான் தப்பா எழுதக்கூடாது. கண்ணன் ராதிகாவிடத்துல கெஞ்சனா, ஹே ராதே, தாபஜ்வரத்தினாலே வருத்தப்படுற படாத பாடுபட்டு இருக்கிற என்னிடத்துல உன்னுடைய திருவடி தாமரையில கொண்டு வந்து என் தலைமேல் வை, அப்பொழுது என்னுடையதான தாபம் குறையும் அப்படின்றான். இது தப்பா எழுதிதான் கீழ்ச்சி போட்டுட்டார். ஆனா கண்ணனுக்கு இந்த வாக்கியம் ரொம்ப பிடிச்சிருந்துதான். அதனால கண்ணனே திரும்ப ஜெயதேவர் வேஷத்துல வந்து இந்த வாக்கியத்தை எழுதி வச்சுட்டான். அவ்வளவு வசதி ராதிகா ராணி. நீங்க அஷ்டபதி முழுக்கவே ராதிகா ராணி தானே. அதனால அந்த ராதிகாவுடைய கிருபை இருந்தால் சத்தியமா கண்ணன் கிடைப்பான். அதனால ராதாஷ்டமி அன்னைக்கு ராதிகாவிடத்திலே சரணாகதி பண்ணிடும். जोर से बोलो राधे राधे, प्रेम से बोलो राधे राधे, भाव से बोलो राधे राधे, प्यार से बोलो राधे राधे, प्यार से बोलो राधे राधे, वृंदावन में राधे राधे, बरसाना में राधे राधे, राधे राधे, श्याम मिला दे, श्याम मिला दे, राधे राधे, जोर से बोलो राधे राधे, भाव से बोलो राधे राधे, ध्यान से बोलो राधे राधे, प्रेम से बोलो राधे राधे, प्यार से बोलो राधे राधे, राधे राधे, श्याम मिला दे, श्याम मिला दे, राधे राधे, राधे राधे, श्याम मिला दे, श्याम मिला दे, राधे राधे, 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 राधे. जय बोलो राधिका रानी की. ராதிகா எதுக்கு வசப்படுற ஆள் அப்படின்னா பக்திக்கு வசப்படுற ஆள். அந்த பக்தி எப்படி இருக்கணும் அப்படின்னா கீதையில பகவான் தானே 12வது அத்தியாயத்துல அழகா சொல்றான். இந்த பக்தி யோகம் முழுக்கவே எப்பேற்பட்ட பக்தர்கள், பக்தாளுடைய தன்மை எல்லாத்தையும் சுவாமியே பேசுறார். அர்ஜுனன் கேட்கிறான். அர்ஜுன உவாச ஏவம் சதத யுக்தாயே பக்தா ஸ்வாம் பர்யுபாசதே ஏசாப்யக்ஷரம் அவ்யக்தம் தேஷாம் கே யோக வித்தமாக. சகுண பிரம்ம உபாசனம் பண்றவா சிரேஷ்டமா, அவ்யக்தமான பிரம்மத்தை தியானம் பண்றவா சிரேஷ்டமா? கண்ணா நீ சொல்லு. ஸ்ரீ பகவானுவாச மய்யா வேஷமனோ ஏ மாம் நித்யயுக்தா உபாசதே ஸ்ரத்தயா பரயோபேதாः தேனே யுக்ததமாமதாः. ஸ்ரீமா பகவான் சொல்றான், சகுண பிரம்ம ரூபத்துல மயங்கி எப்பொழுதும் மனசை என்கிட்ட கொடுத்து உபாசனை பண்ணிட்டு இருக்காளு அவர்கள் சிரேஷ்டம். ஏது அக்ஷரம் அனிர்தேஷம் அவ்யக்தம் பர்யுபாசதே சர்வத்ரகம் அசித்யம் ச கூடஸ்தம் அச்சலம் த்ருவம் சந்நியங்கேந்திரிய கிராமம் சர்வத்ர சமபுத்தயः தே ப்ராப்னுவந்தி மாமேவ சர்வபூதஹிதே ரதாः. அவ்யக்தமான பிரம்மத்தை தியானம் பண்ணி இந்திரியங்கள் எல்லாம் அடக்கி எல்லா பூதங்களிடத்திலையும் ஹிதமா இருக்கக்கூடிய அந்த அவ்யக்த பிரம்ம உபாசகர்களும் என்னையே வந்து அடைகிறார்கள். கிளேஷோ அதிகதஸ்தேஷாம் அவ்யக்தாசக்த சேதசாம் அவ்யக்தாஹி கதிர் துக்கம் தேகவத்பிரவாப்யதே. ஆனா ரூபலாவண்யத்துல மயங்கி இந்திரியங்களுக்கு வசப்பட்டு கிடக்கிற நமக்கெல்லாம், சாதாரணமான ஜனங்களுக்கெல்லாம் சகுண பிரம்ம உபாசனை தான் சுலபம். அவ்யக்தமான பிரம்ம தியானம் ரொம்ப கஷ்டம், ரொம்ப மெனக்கடனம் அப்படின்னு. ஏது சர்வாணி கர்மாணி மயி சந்நியஸ்ய மத்பராः அனன்யேனைவ யோகேன மாம் த்யாயந்த உபாசதே தேஷாமஹம் சமுத்தர்த்தா மிருத்யு சம்சார சாகராத் பவாமி
மீனசிராத் பார்த்த மையாபேஷித சேதசாம். யார் எல்லா கர்மங்களையும் எனக்காக பண்ணிண்டு என்னையே நினைச்சுண்டு என்னையே தியானம் பண்ணிண்டு நித்தியம் உபாசனம் பண்ணிட்டு வாழ்ந்துருக்காளோ அவர்களை மிருத்யு சம்சார சாகரத்திலேருந்து சீக்கிரமாவே நான் உத்தாரணம் பண்றேன்டா அர்ஜுனா அப்படின்ற. அதனால நம்ம கர்மாக்களை பண்ணணும், பகவத் தியானம் பண்ணணும், அவனையே நினைச்சுட்டு இருக்கணும், நாமத்தை சொல்லணும். இப்ப தானாகவே இந்த சம்சார சாகரத்திலேருந்து எப்படி கரையேற போறோன்ற கவலை நமக்கு வேண்டாம். மாபிம்மந்த மனோ விசிந்திய பகுதா யாமிச்சிரம் யாதனாக. ரொம்ப அழகா முகுந்தமாலால குலசேகராழ்வார் சொல்றார், என் மனசே பயப்படாத, எப்படி இந்த சம்சார சாகரத்தை தாண்ட போறேன்னா கவலைப்படாத. பக்தி சுலபம் தியாயஸ்வ நாராயணம். பக்தி ரொம்ப சுலபம்பா, நாராயண தியானம் பண்ணு. சுவாமி நனு ஸ்ரீதரர், நமக்கு யார் சுவாமின்னா ஸ்ரீதரன் இருக்கா. அதனால ஒன்னும் கவலைப்படாத, பக்தி மட்டும் பண்ணு போது. இந்த பக்தியில எவ்வளவு ப்ராக்ரஸ் ஆயிருக்கும் அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். நான் வருஷமா பக்தி பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு ஒன்னும் அனுபவம் கிடைக்கலையே, அந்த கவலையும் வேண்டாம். நீங்க பாட்டுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச பக்தியை பண்ணிட்டே வாங்கோ, நாமஜபம் சொல்லிட்டே வாங்கோ, பஜனை அட்டன் பண்ணுங்கோ, பாகவதம் கத்துக்கோங்கோ, பாராயணத்துக்கு போங்கோ, நித்தியம் பத்மநாபரை பாருங்கோ. ஆனா டெய்லி பக்தியை வசனம் பிரார்த்தனை மட்டும் பண்ணிட்டு வாங்கோ. உங்களுக்கு தெரியாமலேயே வசந்து வருது. ட்ரெயின்ல எல்லாம் போறோம், ராத்திரி எப்படி படுத்துக்கிறோம், அழகா தூங்கிடுறோம். ட்ரெயின் எத்தனை ஸ்டேஷன் தாண்டி இருக்குன்னு நம்ம யாராவது கவனிச்சோமா? நம்ம ஒண்ணுமே கவனமே இல்லாம தூங்குறோம். காத்தால எழுந்து பார்த்தோம்னா அப்ப கூட ஒண்ணும் தெரியல, யார்கிட்ட கேட்கிறோம் எந்த ஸ்டேஷன் வந்திருக்கு வண்டி, இவ்வளவு தூரம் வந்தாச்சா, சரி. அப்ப நம்ம அதை கவனிக்கவே இல்லைன்னா கூட இது பாட்டுக்கு போயிட்டு இருக்கு இல்லையா. நம்ம ராத்திரி முழுக்க கொட்ட முழிச்சுட்டு இருந்து எந்தெந்த ஜங்ஷன்ல வண்டி நிக்கிறது, யாரெல்லாம் ஏறுறான், யாரெல்லாம் இறங்குறான், இப்படி கவனிச்சுண்டும் டென்ஷனா போகலாம். எல்லாத்தையும் விட்டுவிட ஹாயா படுத்து தூங்கிட்டு நிம்மதியா போய் வாழ்க்கையில டென்ஷன் எடுத்துக்காது. பகவத்கீதை சொல்றது அதுதான். நீ பாட்டுக்கு எல்லாம் பண்ணிட்டு உன்னுடைய முன்னேற்றம் என்னன்னு நீ கவலைப்படாது, அது ஒரு அகம்பாவம். அவ்வளவு தூரம் வளர்ந்துட்டேன்னு நினைச்சோ வச்சுக்கோங்களேன், இறங்கிடுவோம். இந்த குழந்தைகள்லாம் இருக்கு, அதுக்கு அம்மா பால் கொடுக்கறா, அதுக்கு சாதம் கொடுக்கறா, அது பாட்டுக்கு வளர்றது, அதுக்கு தகுந்த வயசு ஆயிடுது, அதுக்கு தெரியறது இல்லை. அம்மா அப்பாவே பார்க்கிறோம், இதுக்கு ஸ்கூல் போகிற வயசாயிடுது, ஸ்கூல்ல கொண்டு சேர்ப்போம். 6 மாசம் ஆயிடுத்து அன்னப்பிராசனம் பண்ணுவோம், 1 வயசு ஆயிடுத்து ஆயுஷ் ஹோமம் பண்ணுவோம். குழந்தை கேட்கறதா, குழந்தைக்கு தான் வளர்ந்துட்டோம்னு தெரியறதா? ஒண்ணுமே தெரியல. அது என்னவோ தவழறது, தெம்பந்தா தானே நடக்கிறது, ஓடுறது, அப்புறம் பேசுறது. அது ஒண்ணும் இவ்வளவு நாள் நான் ஏன் பேசலன்னு தெரியல, இப்ப ஏன் பேசலன்னு தெரியல. அதுவும் ரொம்ப இலக்கண பிழையோட பேசுறது, கிராமர் மிஸ்டேக்கோட பேசுறது, அப்புறம் சரியா பேசுறது, அதுக்கு ஒண்ணுமே தெரியல. நம்ம தான் சொன்னோம் குழந்தைகிட்ட இன்னைக்கு உனக்கு ஹாப்பி பர்த்டே, உடனே அதே சொன்னோம் இன்னைக்கு எனக்கு ஹாப்பி பர்த்டே. அதுக்கு ஜனனம்னால என்னன்னு தெரியாது, ஹாப்பி பர்த்டே அர்த்தம்லாம் தெரியாது. நம்ம சொல்றதை வச்சு எனக்கு ஹாப்பி பர்த்டே, இந்த அவங்க சாக்லேட், அது ஹாப்பி பர்த்டே சாக்லேட் கொடுக்கணும், நம்ம தான் பழகிருக்கு, அதுக்கு ஒன்றும் தெரியாது இல்லையா. ஆனா அது வளர்ந்துட்டு இருக்கு இல்லையா, அவ்வளவுதான். அந்த மாதிரி அம்மா கொடுக்குற சாப்பாடை சாப்பிட்டு அதெல்லாம் அம்மா பண்றதெல்லாம் பண்ணிட்டே இருக்கு, தானா வளர்றதோன்னு. அது போல நீங்க பாடி பக்தி பண்ணுங்கோ, பாராயணம் பண்ணுங்கோ, நாமஜபம் பண்ணுங்கோ, உற்சவம் அட்டன் பண்ணுங்கோ, பகவத் தியானம் பண்ணுங்கோ, குரு சொல்ற வழியை ஃபாலோ பண்ணுங்கோ. தானா முன்னேறிட்டு இருக்கு. நான் முன்னேறேனா, நான் அவ்வளவு தூரம் முன்னேறி இருக்கேன், அந்த கவலை இட்ஸ் நன் ஆஃப் யுவர் பிசினஸ். அவ்வளவுதான் சொல்றா இல்லையா. உன் வேலையை நீ பாரு, மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ். அது குருவோட பாடு. ஏன்னா நீங்க வளரணும் எங்களுக்கு என்ன அசிங்கம், அதுக்காக வேற வழியில கஷ்டப்பட்டாலும் வளர்த்து விட்டுருவோம். அவள் கிளாஸ்ல ஒரு பையன் இருக்கா, ஒழுங்காவே படிக்க மாட்டேங்கிறான்னா டீச்சர் அத்தனை மெனக்கெடுவா. ஏண்டானா இவன் பாஸ் பண்ணலன்னா 100% ரிசல்ட் வராது, அப்ப வேற வெளியே கிடையாது. டீச்சர் அவனுக்காக மெனக்கட்டே ஆகும். அதனால நிறைய பேர் குருவா இருக்கவே பயப்படுவோம், ரொம்ப வேண்டாம். நம்ம பாடி பக்தி பண்றது இதுக்காக ஜடபரதெல்லாம் யாருக்கிட்டையும் வாயே கொடுக்கல, தெரியாத்தனமா ரகுகரன் சொல்லி கொடுத்துட்டார், அவ்வளவுதான். ஏன்னு கேட்டா இது கஷ்டம், ஆனா அதுக்கு ஒரு சுகம். அதனால நீங்க அதை பத்தி கவலையே பட வேண்டாம். பகவான் சொன்னா நீ பாடு அவ பாட்டு கர்மா பண்ணிட்டு இருக்கா இல்லையா, என்னையும் நினைச்சிட்டு இருக்கா இல்லையா, தேஷாம் அகம் சமுத்தர்த்தா மிருத்யு சம்சார சாகரா. சீக்கிரத்துல அழிச்சுட்டு போறேன்னா ஒண்ணு மேல அழிச்சுட்டு போறான்னு அர்த்தமே இல்லை. நிறைய பேருக்கு சீக்கிரத்துல மோட்சம் அடைவா அப்படின்னா உடனே இங்க இருந்து கிளம்பி போ, அப்படி அர்த்தமே கிடையாது. இந்த மனசுல இருக்க பாரங்கள் இறங்கி மன சமாதானமா இருந்து இந்த லோகத்தோட விஷயங்கள் எல்லாம் பார்த்து எல்லாத்திலையும் பகவான் அனுபவிச்சு மனசு திருப்தியா கிளம்புறது. பவாமி நச்சிரா பார்த்த ஒரு ஜென்மாலேயே போறதே சீக்கிரம் தான்.
அதுதான் பகவான் சொன்ன பவானி நச்சிராத் பார்த்த மையாவேஷித சேதசாம். அதனால நீங்க பாட்டு கர்மா பண்ணுங்கோ அப்படின்றான் பகவான். அடுத்த 4 ஸ்லோகத்துல எப்படி பண்ணணும்னு சொல்றான். மையே வமனாதஸ்த்வ மை புத்திம் நிவேஷய நிவசிஷ்யசி மையேவ அத ஊர்த்வம் ந சம்சயக. எல்லாருக்குமே என்னை விட்டா கோவிலே இருப்பேன் அப்படின்னு சொல்றேன், என்னை விட்டா அங்கேயே இருப்பேன்னு சொல்றான் இல்லையா. பகவான் சொல்றான், நீ மனசையும் புத்தியும் என்கிட்ட கொடுக்குறேன், அப்பொழுது நீ என்னிடத்திலேயே இருப்பாய். அந்த கேரண்டி நான் உனக்கு தரேன். மனசையும் புத்தியை மட்டும் கொடுத்துரு. எதையோ யோசிக்கிறோம் இல்லையா, அப்பெல்லாம் அந்த யோசனையை மாத்தி 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 பகவான் வச்சுட்டே இருக்கணும். சில பேருக்கு டக்குன்னு வந்துடுறது, பல பேருக்கு வர்றது. அதனால பகவான் சொல்றான், மனசையும் புத்தியையும் என்கிட்ட கொடுத்துடும், அப்பொழுது நீ என்னிடத்திலேயே வாழ்வார். பீஷ்ம பிதாமகர் அம்பு படுக்கல விழுந்துட்டார். கண்ணன் துவாரகை கிளம்பியாச்சு. அப்பதான் பரிஷத் மகாராஜன்லாம் காப்பாத்தனா. அப்பதான் குந்தி ஸ்துதி எல்லாம் ஆகிறது. குந்தி பிரார்த்திச்சுக்கிறா, கண்ணா இருடா போகாதேடா. உடனே பகவான் சரி போகல, அப்புறமா போகிறேன்னு. குந்திக்காக இல்லையா, பீஷ்மர் காத்துட்டு கிடக்கிறார். கிருஷ்ணா நீ போயிட்டேன்னா என்னடா பண்றது, இச்சா மிருத்தியோன்றதே உன்னை பார்க்கறதுக்காக தான் வச்சுட்டு இருக்கேன், போயிடாதேன்னு சொன்னதுனால கண்ணன் அப்படியே நினைச்சுட்டு இருந்தான். பஞ்சபாண்டவர்கள் கண்ணன் எல்லாம் பேசிட்டு இருக்கான். அப்ப கண்ணன் இங்கேயோ யோசனை பண்ணிட்டு இருக்கான். யுதிஷ்டர் கேட்கிறார், என்னடா பத்த மகிழ்ச்சிகள் தியானம் வந்துடுதா, ருக்மிணியை பார்க்கணுமா, ஜாம்பவதி கூப்பிடுறாளா, இவர் மட்டும் கொண்டாட்டியோட இருப்பாங்க, கண்ணன் மட்டும் போனா தப்பா, எந்த விதத்துல நியாயம் தான் தெரியுது. அப்படி கிண்டலா கேட்டவனே பகவான் சொன்னான், அவளெல்லாம் யார் நினைச்சா. தர்ம வெக்கப்பட்டு தலையை குடிஞ்சிருந்தார். ஓ எனக்கு அவங்கிட்ட போய் கேள்வி வேணும். அவனை பார்த்தா காமுகன் மாதிரியே இருக்கு, ஸ்திரீலோலன் மாதிரியே இருக்கு, ஆனாலும் நித்திய பிரம்மச்சாரி. அவனுடைய ஹிருதயம் அப்படி. அப்ப என்னடா கிருஷ்ணா யாரும் யோசிக்கிற கோபிகைகளும் இல்ல இல்ல இல்ல, பின்ன பீஷ்ம பிதாமகர் அணையக்கூடிய அக்னி மாதிரி படுத்துட்டு இருக்கார். அவர் என்ன நினைச்சுட்டு இருக்கார், என் மனசு அவர்கிட்ட போயிடுது. அதான் நிவசிஷ்யசி மையேவ அத ஊர்துவம் ந சம்சய. சந்தேகமா வேண்டாம், நீ மனசையும் புத்தியும் கிட்ட கொடுத்தா நீ எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் நீ என்கிட்ட இருக்க, நான் உன் கூட இருக்கேன். அதனால சந்தேகமே வேண்டாம். ஒருவேளை உன்னால சாதாரணமா இந்த மனசையும் புத்தியும் என்கிட்ட கொடுக்க முடியலைன்னு வச்சுக்கோயேன், நமக்கு முடியல, கன்ஃபார்ம்டா நன்னாவே தெரியும். ஒருவேளைதான் இல்லை, எல்லா வேலையுமே முடியறது இல்லை. அப்ப பகவானே சொல்றான், அதச்சித்தம் சமாதாத்தும் நாசக்னோஷி மைஸ்திரம் அபியாச யோகேன ததஹ மாம் இச்சாத்தும் தனஞ்சய. உன்னால மனசையும் புத்தியும் சாதாரணமா என்கிட்ட இப்ப ஒரு வீடை பார்க்கிறோம், இல்லாட்டி அழகான ஒரு ஸ்திரீயை பார்க்கிறோம், இல்லாட்டி ஒரு பட்டுப்புடவையை பார்க்கிறோம், இல்லாட்டி ஒரு நகையை பார்க்கிறோம், இல்லாட்டி ஒரு சின்ன குழந்தைய பார்க்கிறோம், இல்லாட்டி ஒரு ரொம்ப அழுக்கான ஒரு வீட்டை பார்க்கிறோம், அதெல்லாம் கூட மனசுல பதிஞ்சுடுறது. ஓ அந்த வீடு எத்தனை அழுக்கு தெரியுமா, கட்டியா இருக்கு, அழகா மனசுல ஓரத்தை வச்சுட்டோம். இந்த மாதிரி கூட பத்மநாபன் கிட்ட மனசு கொடுக்க வர மாட்டேங்குது. பகவான் சொன்ன, ஒருவேளை உன்னால மனசை என்கிட்ட ஸ்திரமா கொடுக்க வரலன்னு வச்சுக்கோயேன், அபியாசத்தினாலே மனசை என்கிட்ட கொடுக்க முயற்சி பண்ணு. அதுக்கு ஆசைப்படும். சத்சங்கம் கேட்கறது, நாமஜபம் பண்றது, பாராயணம் பண்றது, கோவிலுக்கு போகிறது, பிரதட்சணம் பண்றது, தியானம் பண்றது, பகவானோட ஆராட்டுக்கு போகிறது, இதெல்லாம் அப்படின்னா நமக்கு தெரியாமலேயே ஒரு அபியாசம். இந்த அபியாசம் பண்ணும்பொழுது பகவானை நினைக்கிறோம். நம்ம இந்த அபியாசத்துக்கு நடுவில் மனசு ஓடி போயிட்டு வச்சுக்கோங்க, ஆனா அப்பப்ப திரும்பி இழுத்துட்டு வந்துடலாம். அதனால அபியாச யோகேன ததஹ மாம் இச்சாத்தும் தனஞ்சய. அபியாசம்லாம் இப்படி கண்டினியூஸா வந்துடாது, ஆனா நம்ம பண்ணிட்டு இருக்க அபியாசமே நம்மளை காப்பாற்றும். நிறைய பேருக்கு இந்த நிறைய பழக்க வழக்கங்கள்லாம் இருக்கும், கெட்ட பழக்க வழக்கங்கள்லாம். லீலாசுகர், பில்வ மங்களர் ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு ஸ்திரீலோலனா இருக்கார். சிந்தாமணின்ற வேசி வீடே கதின்னு கிடக்கிறார். அப்பாவோட சுவார்த்த தண்ணிக்கு கூட, பிராமணர் விருத்தனிக்கும், அப்பாவோட சுவார்த்த தண்ணிக்கு கூட கொற்ற மழையில கூட இந்த சிந்தாமணி வீட்டுக்கு போய் அவளோட காமசுகம் அனுபவிக்கணும்னு ஓடுறார். அப்ப சிந்தாமணி சொன்ன சில வாக்கியங்கள்லாம் அவருக்கு ஒரு வைராக்கியம் வந்துடுத்து, கிருஷ்ண பக்தி வந்துடுத்து. உடனே ஒரு குருவை ஆசிரியிச்சார், நிறைய கிருஷ்ணா சொல்ல ஆரம்பிச்சார். ரொம்ப நல்ல பக்தி வசந்து வந்துட்டே இருக்கார். அப்போ ஒரு நாள் வீதியில அழகான ஒரு ஸ்திரீயை பார்த்துட்டார். பார்த்த உடனே இந்த மனசு அப்படி முழிச்சு கொடுத்து, இந்த காமம் இந்திரியங்கள்லாம் ஐயா அப்படி முழிச்சு கொடுத்து. உடனே அந்த ஸ்திரீ பின்னாடியே போறா. அவ ரொம்ப பயந்து போயிட்டா.
நேர ஆத்துக்குள்ள போய் தன் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லிட்டான், இந்த மாதிரி ஒருத்தர் பின்னாடியே துரத்திட்டு வரான் அப்படின்னு. உடனே அவன் வெளில வந்தா பார்த்தா அவர் நிற்கிறார். யாருப்பா நீ, எதுக்கு என் ஒய்ஃப் பின்னாடி வர எல்லாம் கேட்டார். அப்ப உடனே ஒரு விஷயத்த சொன்னார், உன் மனைவி ரொம்ப அழகா இருக்கா. அத்தனையும் சொல்றான். முன்னாடி ஸ்திரீரோட நான் இருந்தேன், முழு கதையும் அப்பதான் முதல் தடவையா பார்க்கிறேன். அவன்கிட்ட இவ்வளவு கதை சொல்லுவாளான். அதான் அவளுடைய ஹிருதயம். எல்லா வெக்கமில்லாம சம்பந்தமே இல்லாத 3வது மனுஷன்கிட்ட இவ்வளவு சொல்லிட்டு உன் மனைவியை பார்த்தேன், ரொம்ப அழகா இருக்கா. யாரா சொல்லுவாளா? சத்தியமா சொல்ல மாட்டான். மனசுக்குள்ள வச்சுக்கொள்ள வெளில சொல்ல மாட்டான். அவளை ஒரே ஒரு தடவை கூப்பிட்டு நான் அன்னாரும் அவளை பார்த்துட்டு போயிடுறேன்ட்டான். இவன் பார்த்தா ரொம்ப நல்லவரா இருக்காரு. அதெல்லாம் லோகத்துல அடுத்தவாரோட மனைவியை பேக்காதவன் யாரும் பர்மிஷன் எல்லாம் கேட்கப்பாளா? அவன் ஆதிகாரம் நல்லா இருக்காரு, மனசுக்குள்ள ரசிப்போம் முடியும். உங்க ஆதிகாரம் எனக்கு பார்த்துக்கிட்டு தான் யாரும் கேட்கல, கேட்க முடியுமா? அவ்வளவு நடக்கிற கதையே வேறு. ஆனா இவர் கேட்ட விதம், இவர் சொன்ன விஷயங்கள்லாம் மனசுல ஆச்சரியமா இருந்தது. அதுக்கு என்ன பார்த்துட்டு போட்டனே அப்படின்னு சொல்லி உள்ள கூப்பிட போனோம். ஒரு நாள் அபியாசம் பண்ணிருக்காரு இல்லையா, அந்த நாமஜபம் பண்ணிருக்காரு இல்லையா, அது உள்ளே இருந்து சொல்றது, வேண்டாண்டா மாட்டிக்காத, ஏற்கனவே நிறைய தடவை மாட்டிவிட்டேன், பல ஜன்மா வீணா போயிடுத்து, திரும்பி மாட்டின்றாது 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 மாட்டின்றாதுன்னு இந்த நாமஜபம் உள்ளுக்குள்ளேயே ஒரு பெரிய போராட்டம் வந்துடுத்து. இது வேண்டாம் 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 வேண்டாம். கடைசியில பார்த்தா ஒரு பக்கம் மனசு பரவாயில்ல, ஒரு தடவை பார்த்துக்கலாம், தப்பு இல்லை. ரெட்ட மனசு இருக்கு பாருங்க, பெரிய பாடு. பாருன்றது வேண்டான்றது, பாருன்னு சொல்றது நம்மளுடைய ஆசை, வேண்டான்னு சொல்றது உள்ளுக்குள்ள இருந்து பகவான். இதெல்லாம் தப்பு 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 தப்புன்னு திரும்ப திரும்ப ஒன்று பேசிட்டு இருக்குன்னா அது ஸ்வயம் பகவான். அது நமக்கு சொல்லக்கூடிய எக்ஸ்க்ளூசிவ் பகவத்கீதா. அதுல யாருக்கும் சொல்ல முடியாது. கண்ணன் பொய் சொல்லாத, அவள் இப்படி பார்க்காத, இப்படி நினைக்காத, அப்படி நமக்காக உள்ளுக்குள்ளேந்து பேசுற எக்ஸ்க்ளூசிவ் பகவத்கீதா. அதான் நம்ம கூட கூட சுவாமி பேசிட்டு தான் இருக்க, பேசுறேன்னு நினைச்சுடாது. ஒரு விடி பார்த்தா அவன் உள்ள போய் மனைவி அழிச்சுட்டு வரான். பார்க்கணும் பார்க்க வேண்டாம் பார்க்கணும் பார்க்க வேண்டாம். கடைசியில பார்த்தார் பக்கத்துல ஒரு பெரிய முள்ளு மரம் இருந்தது. 2 முள்ள பிடிங்கினா நேர கண்ணை குத்திட்டார். இருந்தாதானே பார்ப்பேன். கண்ணை குத்திட்டார், கண்கள்ல ரத்தம் வழியது. அந்த பெண் பயந்துட்டா, அவ வீட்டுக்காரன் பயந்துட்டா. இவர் ஆனந்தமா சிரிக்கிறார், கண்ணன் என்ன காப்பாத்திட்டான் காப்பாத்திட்டான், நாமஜம் என்ன காப்பாத்தி எடுத்து அப்படின்னு. ஜெயிக்க முடியாத காமத்தை இப்ப இனிமேல் எந்த ஸ்திரீயும் பார்க்க முடியாது இல்லையா? கண் இருந்தாதானே அழகா இருக்கான்னு ஒரு ஈர்ப்பு. அப்ப இந்த அபியாசம் நிச்சயமா நம்மளை காப்பாற்றும். ஜடபரதர் அழகா அபியாசம் பண்ணிட்டு தான் இருந்தார். மான் கிட்ட மயங்கி விட்டுட்டார். ஆனா பூர்வ ஜென்மத்துல பண்ண அபியாசமே மானா இருக்கும் பொழுது சுவாமி சொல்லி கொடுத்துட்டான். திரும்பி அடுத்து ஜடமா வரார், அப்பொழுதும் சொல்லி கொடுத்துட்டான், ஜெயிச்சு காட்டினார். அதனால நாம செய்யக்கூடிய அபியாசம் வீண் போகாது. அதனாலதான் பகவான் சொல்றான், அபசித்தம் சமாதாதும் நசக்னோஷி மயித்திரம் அபியாச யோகேன ததஹ மாம் இச்சாத்தும் தனஞ்சய. அதனால நிறைய அபியாசம் பண்ணடா, அந்த அபியாசத்தினால என்ன அடையறதுக்கு ஆசைப்படு, நிச்சயமா முடியும், நிச்சயமா முடியும், எல்லாராலையும் முடியும். இவாளால முடியாதுன்னு ஒரு விஷயம் லோகத்துல கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பரிசுத்தனால 7 நாள்ல கேட்டு மோட்சம் அடைய முடியும். பாகவதத்தினா நமக்கும் 7 நாள்ல மோட்சம் அடைய முடியும். துந்துகாரி அடைஞ்சா இல்லையா? நம்மால அடைய முடியும்ன்றதுனாலதான் ராமாயணம், பாகவதம், மகாபாரதம், பகவத்கீதை எல்லாத்தையும் ஏன் பெரியவா உபன்யாசம் பண்றான்னா நமக்கு அந்த தகுதி உண்டு. நம்ம புத்தி எப்படி வேணா இருக்கட்டும், மனசு எப்படி வேணா இருக்கட்டும், இந்த ஆத்மா இருக்கு பாருங்க பரிசுத்தமானது. நம்ம அத்தனை பேருமே அழியாத அமரத்துவத்தின் குழந்தைகள், பரிசுத்தமான ஆத்மா. கர்மவசப்பட்டு ஒரு சரீரத்துல மாட்டிண்டு அத்தை தின்று அங்கே கிடக்கும் இருக்கும். அவ்வளவுதான். நம்மாழ்வார் சொன்ன மாதிரி எந்த சரீரத்தில் இருக்கோமோ அந்த சரீரத்தினுடைய சுகதுக்கம் அனுபவிச்சுட்டு இருக்குமே வெளிய, மற்றபடி ஆத்மா பரிசுத்தமான. அதனாலதான் அகாசுரன், பகாசுரன், பூதனா இவாளுக்கெல்லாம் கூட மோட்சம் கிடைச்சது இல்லையா? இந்த ஆத்மா பரிசுத்தமானது. அதனுடைய சகவாசம் சரியில்லை, அதனுடைய கர்மா சரியில்லை. ஆனா அந்த மோசமான கர்மா கூட கண்ணனை நோக்கி வரும் பொழுது அந்த மோசமான கர்மாவையே பகவான் பூஜையா ஏற்றுண்டு ஒரு அனுகிரகம். அதான் கிருஷ்ணன். இவனை அழிக்கணும்னு நினைச்சிட்டு வரா பாருங்க. அபியாச யோகேன ததஹ மாம் இச்சாத்தும். கிருஷ்ணனை கொல்லணும், கிருஷ்ணனை கொல்லணும், கிருஷ்ணனை கொல்லணும். பகவான் பார்த்தா எப்படி நினைக்கிறான் என்ன? ஆஹா, பிரம்மதேவர் கூட இப்படி நினைக்கிறது இல்லையே டென்ஷன்ல, எப்படி நினைக்கிறான்னு சொல்லி அப்படியே நினைச்சு 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 அது கிருஷ்ணன் வாயை கிழிக்கிறான். அகாசுரன் பகாசுரன் அப்ப கூட பார்க்கலாம், எப்படியா உனக்கா எனக்கா பார்த்துவோம் போட்டி போட்டு கண்ணனை முழுங்கணும் ட்ரை பண்ண, கண்ணன் வாயை கிழிக்க, கடைசியில கண்ணனோட போராடி கண்ணன் கிட்டேயே உசிர விட்டுட்டான்.
பகவான் பார்த்தான், ரொம்ப நன்னா இருக்கு, டக்குன்னு மோட்சத்தை கொடுத்துருக்கான். அதனால அவன்கிட்ட மனசு இருந்தா போதும். தத்தக மாம் இச்சாத்தும் தனஞ்சய, என்கிட்ட மனசு அப்படி ஆசைப்பட வைக்க முயற்சி பண்ண. ஒருவேளை இதுவும் முடியலைன்னா, அபியாசமும் முடியலைன்னா ஒரு கவலை வருது இல்லையா? ஆச்சரியமா. அப்ப உடனே பகவானே சொல்றான், அபியாசே அப்படி அசமர்த்தோசி மத் கர்ம பரமோபவன் மதர்த்தமபி கர்மாணி குர்வன் சித்திம் அவாப்யசி. ஒருவேளை உனக்கு அபியாசமும் வரல, டைம் இல்லை, இதெல்லாம் சொல்றோம். பக்தி விஷயத்துல வந்து டைமே இருக்காது நமக்கு. எல்லாத்துக்கும் 1000 கோடி டைம் இருக்கு. நீ யாராவது கல்யாணம்னா முதல்ல கோவிலுக்கு லீவு, முகூர்த்த காத்தால 9 பத்திரம் வச்சிருக்கா, நீ கோவில் போக முடியாது, உடனே எக்ஸ்கியூஸ் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். வேண்டாமா 9 பத்திரம் முகூர்த்தம் வச்சிருக்கா, போக வேண்டாமா, 20 வருஷம் பழக்கப்பட்டதான்றோம். பத்மநாபனோட 1.5 லட்சம் கோடி வருஷம் பழக்கம் நமக்கு. லேட்டா போனா தப்பு இல்லை, ஆட்டோ கிடைக்கலன்னு சொல்லிக்கலாம், ஆட்டோவே வரலன்னு சொல்லிக்கலாம், எத்தியானும் சொல்லிக்கலாம். பத்மநாபனை விடக்கூடாது, பகவத் விஷயத்தை விடக்கூடாது. அதனால 20 வருஷம் பழகினவா முகம் கோணிடக்கூடாதுன்னு வருத்தப்படுறாமே. பல 1000 வருஷமா நமக்காக காத்துருக்க பத்மநாபனுடைய முகம் வாழப்படாது, அது முக்கியம். அதனால பகவான் சொல்றான், ஒருவேளை உனக்கு அபியாசம் வரலன்னு வச்சுக்கோங்க, எனக்காக கர்மா பண்ண. நீ என்ன கர்மா பண்றியோ, பகவான் இந்த கர்மான்னு டிஃபைன் பண்ணவே இல்லை. சத்கர்மா, நல்ல கர்மா, கெட்ட கர்மா, இப்படி எல்லாம் டிஃபைன் பண்ணுவோம் இல்லையா? அது எதையுமே சுவாமி சொல்லல. எனக்காக கர்மாவை செய். இது என்ன கர்மாவோ? தர்மவியாதர்னு ஒருத்தர் உண்டு மகாபாரதத்துல. அவர் இறைச்சி வெட்டி வித்துன்னு இருக்கார். அவர் ஒரு பிராமணருக்கு பிரம்ம உபதேசம் எல்லாம் பண்றவர், யாக கீதையினே பேரு. அப்ப அந்த பிராமணர் கேட்கிற, நீ இறைச்சி வெட்டி வித்துன்னு இருக்க, உனக்கு எப்படி பிரம்ம தத்துவம் தெரியும்? நான் தெரிவிச்சான், நான் இறைச்சி விட்டுறதுக்கும் பிரம்ம தத்துவத்துக்கும் என்ன சம்பந்தம்னு. இது சரீரத்தோட கர்மா, குல தர்மம், அவ்வளவுதான். பிரம்மன்றது உள்ள இருக்கு, எங்கும் நிறைஞ்சிருக்கு. நான் வெற்ற இறைச்சியில இருக்கு, வெற்ற கத்திலையும் இருக்கு. நம்ம பார்க்கிற முறை வேற, பெரியவா பார்க்கிற முறை வேற. இதுல பிரம்மம் இல்லை. பிரம்மம் இல்லாம கத்தி வெட்டுமோ? பிரம்மம் இல்லாம இறைச்சி வந்துடுமோ? பிரம்மம் இல்லாம காமம் வந்துடுமோ? பிரம்மம் இல்லாம மழை பெஞ்சிடுமோ? பிரம்மம் இல்லாம வைராக்கியம் வந்துடுமோ? பிரம்மம் இல்லாம ஒண்ணுமே கிடையாது. அங்கெங்கனாதபடி எங்கும் நீக்க மர நிறைந்த பரபிரம்மம். நிறைய பூனைக்குட்டி நாய்க்குலாம் குப்பத்தடியில கிடக்கிறது, பிரம்மம் இல்லாமல் அது ஜீவிக்கிறது. கோழி குப்பையத்தான் கலர்றது, அதுக்கு வேண்டிய ஆகாரம் அந்த குப்பைக்குள்ளதான் இருக்கு. பிரம்மம் இல்லாமலா கோழி குப்பைக்குள்ள அதோட ஆகாரத்தை எடுத்துட முடியும்? எத்தனை ஆச்சரியம். பாம்பு, சிங்கம் எல்லாம் இருக்கு, தன் குட்டி எடுக்கும்போது ஜாகிரதையா எடுக்கிறது. அதே இறைச்சியை கடிக்கிறது அந்த பல்ல, அதே பல்லு தன் குட்டி எடுக்கும்போது கடிக்கிறது இல்லையே. பிரம்மம், பிரம்மம் இருக்கு, எல்லாத்துக்கும் பிரம்மம் இருக்கு. அதனால அந்த பிரம்ம சம்பந்தம் உண்டு. அதனால பகவான் சொல்றான், நீ என்ன கர்மா பண்றியோ மத் கர்ம பரமோபவ, எல்லா கர்மாவையும் எனக்காக செய். அது என்னவா வேணா இருக்கட்டும். பகவானே பின்னாடி கீதையில அர்ஜுன கிட்ட சொன்னான், எனக்காக யுத்தம் பண்ணுடா அப்படின்னு. எனக்காக பண்ணு, கர்மா பண்ணு, தப்பு இல்லை. அர்ஜுனன் பார்த்தான், சரி உனக்காக கர்மா பண்ணணும் ஈஸியா இருக்கு, ஆனா அந்த புத்தி வரணுமே பா, இதை விட சுலபமா இருந்த தேவலை. அப்ப பகவான் அடுத்த லெவல் சொல்றான், அதிகவ்ய சக்தோசி கர்த்தும் மத்யோகமாஸ்ரித சர்வ கர்ம பலத்யாகம் ததஹ குருயதாத்மவான் அத ஏதது அபி அசக்தோசி. எனக்காக கர்மா பண்ண கூட உன்னால முடியலன்னா எல்லா கர்மாவுடைய பலன்களை எனக்கு சமர்ப்பணம் பண்ணிடு. சர்வ கர்ம பலத்யாக, தியாகம்னா கொடுக்கறது நமக்கு தெரியும், தியாகம்னா பகவான் சொல்றான் அந்த பலன்களை எனக்கு தியாகம் பண்ணிடு, அவ்வளவுதான். ஒருவேளை இன்னைக்கு சமையல் பண்ற உப்பு ஜாஸ்தியா போயிடுதா, பத்மநாபான்னு கொடுத்துருக்கு. அப்ப ஆத்து மாமா இன்னைக்கு உப்பு சரியா இருக்குன்றது. இன்னைக்காக உப்பு போடாம சமைச்சிருப்போம், உப்புலியப்பா அப்படின்னு கொடுத்துருப்போம். அப்ப ஆத்துக்கார மாமா ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்குமா, இன்னி மாதிரி சாம்பார் வச்சதே இல்லைன்னு நமக்கு அதான் ரகசியம் தெரியும். ஓ உப்பு போடணும் ஒரு பிடிச்சிருக்கு போல இருக்கு. சர்வ கர்ம பலத்யாக கொடுத்துட்டான் இல்லையா மகாபலி, எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. அதான் கொடுக்கணும். அந்த கர்மா சரி தப்பு பாவம் புண்ணியம் எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. ஒவ்வொரு நாளும் ராத்திரி கொடுத்துருங்க, இந்தாடா கிருஷ்ணா. ஒவ்வொரு கர்மாவுக்கும் நம்ம மனசுல ஒரு பாதிப்பு வருது, அத்தனை பாதிப்பையும் கண்ணன் கிட்ட கொடுத்துருங்க. அது சரியோ தப்பு, என்னெல்லாம் உண்டாகிறதோ மனசுல, என்னெல்லாம் விகாரங்கள் உண்டாகிறதோ
அப்படி மனசுல ஏதாவது பைத்தியகாரத்தனமான சிந்தனை வரலாம், காம சிந்தனை வரலாம். சில பேர் பார்த்தால வெட்டி போடலாம்னு தோணும், நான் வெட்டி போட மாட்டோம். அந்த சிந்தனையும் சுவாமி கிட்ட கொடுத்துருங்க. சர்வ கர்ம பல தியாக ததக குரு யதாத்மவான். அது சொல்லிட்டு பகவானே சொல்றான் ஆச்சரியமா, சேயோகி ஞானம் அபியாசாத் ஞானா தியானம் விசிஷ்யத்தை. ரொம்ப அழகா சொல்றான். ஞானத்தை காட்டும் அபியாசம் சிரேஷ்டம், அபியாசத்தை காட்டும் தியானம் சிரேஷ்டம், தியானத்தை விட சர்வ கர்ம பல தியாகத்தினாலே சாந்தி அனந்தரம். 4 விஷயம் சொல்றான். மனசையும் புத்தியும் என்கிட்ட கொடுத்துரும். முடியலையா, அபியாசத்தினால மனசையும் புத்தியும் என்கிட்ட கொடுக்க ட்ரை பண்ணு. அபியாசம் பண்ணவர் இல்லையா, எனக்காக கர்மா பண்ணு. எனக்காக கர்மாவும் பண்ணவர் இல்லையா, கர்மாவுடைய பிரயோஜனத்தை எனக்கு கொடுத்துரு. கர்மாவோட பிரயோஜனம் என்கிட்ட கொடுத்தாலே மனசுல சமாதானம் வந்துடும். சமாதானம் வந்தா தானாகவே எனக்கு கர்மா பண்ற புத்தி வந்துடும். அப்ப எனக்காக கர்மா பண்றேன் பொழுதே என்னை பத்தி தியானம் வந்துடுறது. என்னை பத்தி தியானம் வரும்பொழுது தானாகவே உன் மனசு புத்தி என்கிட்ட வந்துடுது. அப்ப நீ என்கிட்ட இருப்பாரு. சோ சிம்பிள், அவ்வளவுதான். இது ஒரு கஷ்டமா? இது ஏதாவது ஒருத்தர் கஷ்டம்னு சொல்லும்போது ஒரு கஷ்டமும் இல்லை. இதுல கர்மம் ஞானம் பக்தி எல்லாம் சேர்ந்து வந்து கொடுத்து, தனியா கர்மயோகம் தனியா ஞானயோகம் தனியா பக்தி யோகம் எல்லாம் சேர்த்து பகவான் விட்டு இருந்தா, இது முடியலையா இது, இது முடியலையா இது, இது முடியலையா இது, இது முடியலையா இது. இந்த பட்சிகள், தாய் பட்சிலாம் குஞ்சு பட்சிக்கு ஆகாரம் கொண்டு வரும், எடுத்துட்டு வாயில மசிச்சுட்டே வரும். மசிச்சு 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 கொண்டு வந்து கரெக்டா குழந்தை வாழ்ந்து அந்த பக்கம் அப்படி போடும். எத்தனை அழகு தெரியுமா? அந்த மாதிரி பகவான் எவ்வளவு கடினமான விஷயங்கள்லாம் அப்படி மசிச்சு நம்ம ஜீரணம் பண்ணபடி அழகா வாயில ஊட்டான். அவ்வளவுதான். கர்ம பலத்தை தியாகம் பண்ணா மன சமாதானம் வந்துடும். அப்ப என்ன நினைச்சிட்டு கர்மா பண்ணு, என்ன நினைச்சிட்டு கர்மா பண்ணாலே உனக்கு தெரியாமலேயே ஆச்சரியமா அபியாசம் வந்துடுறது. அபியாசத்தினால மனசை என்கிட்ட கொடுத்துடுற. ரிவர்ஸ்ல அவன் 4 படி இறங்கி நம்மளை வைகுந்த படியில ஏற்றி விட்டுறான். மோட்ச வாயுவுக்கு நம்மளை அனுப்புறான். அதனால இதை பண்ணிடாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்லோகத்திலிருந்து ஆச்சரியமா பகவான் தன்னுடைய பக்தாளுடைய குணங்கள், இது ஏன் சொல்றான் அப்படின்னா நாமெல்லாம் அந்த குணத்தை அடையணும்னு சொல்றோம். இந்த 4 ஸ்லோகப்படி வாழ்ந்து வச்சுக்கோங்களேன், தானாகவே இந்த குணங்கள் நமக்கு வந்துடும். ஒருவேளை என்னைக்காவது நமக்கு நம்ம எவ்வளவு தூரம் ப்ராக்ரஸ் ஆயிருக்கோம் பக்தியில அப்படின்னு தோணித்துனா இந்த ஸ்லோகத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இருக்குன்னா டிக் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வரணும்னு பிரார்த்திச்சுக்கோங்க. முக்காசு எதுவும் டிக் போடுற நிலைமையில இல்லை, அது தெரியும், உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். ஆனா டிக் போடுற நிலைமை வரணுமா, அதுக்குதான் நீங்க சொல்றான் பகவான். இதெல்லாம் குணங்கள், இதெல்லாம் பக்த லட்சணங்கள். இதை என்ன கவனிச்சு பார்க்கணும். இதுல எந்த இடத்துலயும் பக்த லட்சணங்கள் சொல்லி பகவான் அவ போட்டுக்கிற ட்ரெஸ், அவ பேச்சு, அவ நடை உடை பாவனை எல்லாம் சொல்ல, ஹிருதயத்தை பத்தி மட்டுமே பேசலாம். நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹிருதயத்தை பத்தி மட்டும்தான் பேசு. பாவகிராகி ஜனார்தன், பகவான் ஹிருதயத்தை தான் பார்க்கணும். நம்ம ஜோரா அந்த பக்த லட்சணம் நம்ம வச்சுட்டு இருக்கோம். அவங்க பண்ணி திரும்ப நட்டுக்கிறது, ரெடி விபூதி பூசிக்கிறது, ரெடி ட்ரெடிஷனலா. அப்ப ட்ரெடிஷனலா இருந்தாலே பக்தின்னு இருந்தாதான் பெரிய கஷ்டம். யாராவது ட்ரெடிஷனலா இருந்தா அவ பக்தர்கள், அவ ட்ரெடிஷனலா இல்லை அப்படின்னா இவெல்லாம் உருப்பிட மாட்டா அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ குழந்தைகள் ஜீன்ஸ் பேண்ட் டிஷர்ட் போட்டு கிருஷ்ண பக்தி ஜோரா பண்றவாள்லாம் எனக்கு பழக்கம் உண்டு. சைத்தன்ய மகாபிரபுலாம் டெய்லி தலைவர் சுகந்தமான திரவியங்கள் தளவிண்டு வாயில தாம்பூலம் எல்லாம் போட்டுண்டு நன்னா கிண்டல் பரிகாசம்னு கங்கை கரையில எல்லாரோடையும் நீச்சல் அடிச்சு போட்டி போட்டு விளையாடிட்டு இருக்காரு. ஆனா ஆச்சரியமா எல்லாருக்கும் கிருஷ்ண பக்தியை கொடுத்தார். ஞானேஸ்வரர் ஒரு பெரிய சித்த புருஷர் ஞானேஸ்வரர் தேடிட்டு வர்றார். எல்லாரும் கேட்கிறாங்க ஞானேஸ்வரர் எங்க இருப்பாருன்னா, அந்தாளா அந்த குட்டி சவத்து மேல ஒரு 4-5 வால் பசங்க இருக்கும், அதுல ஒரு பையன் தான் ஞானேஸ்வரன், பெரிய யோகி. இவர் சொன்னா பாண்டரங்கன் நிப்பா எழுந்துப்பா என்ன வேணா பண்ணுவான், ஜீவ சமாதி அடைஞ்சவர். ஆனா குட்டிச்சவத்து மேல உட்கார்ந்து குழந்தை பசங்களோட விளையாடிட்டு இருக்கான். அவளோட கோலி குண்டெல்லாம் விளையாடுற. இந்த சித்தர் கேட்டார், என்னது இது, ஞானத்துக்கு இதுக்கு சம்பந்தம் இருக்கா? ஞானத்துக்கும் இதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு யார் உனக்கு சொன்னான் அப்படின்ட்டு. இவாளோட தான் அழகா விளையாட முடியும், இவாளோட பகவான் இருக்கான், இவன் என்ன ஹிருதயத்தை ஆனந்தம் வச்சுட்டு இருக்கா அப்படின்னு நம்ம நினைச்சிருக்கோம். ஞானம்னா அப்படி தேவையான உட்காரணும், கண்ணை மூடிக்கணும், கை இப்படியே வச்சுக்கணும், இப்படியே ஜெபிச்சுட்டு இருக்கணும் அப்படின்னு அர்த்தம் அவசியம் இல்லை. நிறைய மகாத்மாக்கள் இந்த மாதிரி லட்சணங்களோட எல்லாம் இல்லவே இல்லை. அவ பாடு இருந்தா, ஆனா ஞானவானாக இருந்தார்கள். விதுரர் பெரிய ஞானி, துரியோதனர்கள்லாம் குப்பை கொட்டிக்கணும், அந்த அப்படிதான் சொல்லணும் உங்க பாஷையில. அவளோட குப்பை கொட்டிட்டு இருக்கேன், இந்த ஊர்ல குப்பை கொட்டுறேன்ற இல்லையா, அந்த மாதிரி விதுரன் அக்ரூரெல்லாம்
பல வருஷங்களா திருத்தராஷ்டிரன் இவாவோட தான் குப்பை கொட்டிட்டு இருந்தார். ஆனா ஹதயத்துல அப்படி ஒரு ஞானம் பிரத்யக்ஷமா சுவாமியையே அனுபவிச்சார். அதனால அந்த குணங்களை பகவான் சொல்றான். அத்வேஷ்டா சர்வபூதானாம் மைத்ரஹ கருண ஏவச நிர்மமோ நிரஹங்காரஹ சுகதுக்க சமக்ஷமி சந்துட்ட சததம் யோகி யதாத்மா திருட நிச்சயஹ மையர்பித மனோ புத்திஹ யோ மத்பக்தஹ சமே பிரியஹ. அத்வேஷ்டா சர்வபூதானாம், எந்த ஜீவனிடத்திலையும் துவேஷமில்லாத ஒரு புத்தி. இது காலப்போக்கில் வரும். எப்ப வரும்னா எல்லாத்துக்குள்ளேயும் பகவான் இருக்கான், நடக்கிறதெல்லாம் பகவத் சங்கல்பம், நடப்பதெல்லாம் நாராயணன் செயல், எல்லாம் நன்மைக்கே. இது வந்து வர 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 யார் மேலேயும் துவேஷம் வராது. நமக்கு என்னன்னா, நமக்கு ஆசைப்பட்டது, நமக்கு நடக்க வேண்டியது யாரோ ஒருத்தர் தடுத்துட்டா அதனாலே அது நமக்கு நடக்கலைன்னு ஒரு அபிப்பிராயம் வச்சுருக்கோம். ரமண மகரிஷி சொல்றா, உனக்கு எது உண்டோ அது நீ வேண்டான்னு ஓடினாலும் அது உன்கிட்ட வரும். பாலைவனத்துல போய் நின்னால் அது வந்தே தீரும். உனக்கு எது இல்லையோ நீ என்ன பிரம்ம பிரயத்தனம் பண்ணாலும் அது சத்தியமா உனக்கு இல்லை. ஒருவேளை நமக்கு நிறைய பேர் அவமானப்படுத்தியிருப்பா. நமக்கு தோணும், நான் வாழ்க்கை என்ன கெடுதல் பண்ண, என்ன அவமானப்படுத்திட்டாலே. நம்ம இந்த ஒரு ஜென்மாவை மட்டும் பார்க்கணும். பூர்வ ஜென்மான்னு ஒண்ணு இருக்கு. நம்ம என்னெல்லாம் பூர்வ ஜென்மத்துல பேசியிருப்போமோ அதெல்லாம் இந்த ஜென்மால இவா வழியா கேட்கணும், அவ்வளவுதான். சிலதெல்லாம் முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும், சிலதெல்லாம் முன் ஜென்மாவில் செய்து பின் ஜென்மாவில் விளையும், இப்ப பண்றது அடுத்த ஜென்மாவில் விளையும். எல்லாம் கனெக்ஷன் உண்டு, கனெக்ஷன் இல்லாம ஒண்ணுமே கிடையாது. அதனாலதான் கண் தெரியாதா பிறக்கிறா, கைகால் இல்லாம பிறக்கிறா, புத்தி சுவாதீனம் இல்லாம பிறக்கிறா, நிறைய குணங்கள்ல மாறுதல், புத்தியில மாறுதல், சரீரத்துல மாறுதல். வேண்டானா பிராரப்த கர்மானு ரூபம் யத்யத் பவ்யம் பவத்து பகவன் பூர்வ கர்மானு ரூபம். முகுந்தமாலால குலசேகர ஆழ்வார் சொல்றார், என்னெல்லாம் நடக்கிறதோ பிராரப்த கர்மா, அவ்வளவுதான். யார் என்ன சொல்ல முடியும்? யாரும் ஒன்னும் சொல்றதுக்கே கிடையாது. அத்தனை விஷயங்கள். ஜெய விஜயா 3 ஜென்மா ராட்சசாலைவா இல்லையா? இரண்யாட்சன், இரண்ய கசிபு, ராவணன், கும்பகர்ணன், சிசுபாலன், தந்தவர்கன். பிராரப்த கர்மா. தைகுண்டத்தில் இருந்தவாளுக்கு கீழ் தள்ளி விட்டுதான் கர்மம். அவ்வளவு பயங்கரம். திடீர்னு பார்த்தா 20 கோடி ரூபாய் லாட்டரியில விழுந்துடும், விழுந்துட்டு பணக்காரன் ஆயிடும். பெரிய பணக்காரன் திடீர்னு பார்த்தா பரமேழியா நிற்கும். பிராரப்த கர்மா எல்லாம் உண்டு. பிராரப்த கர்மா உண்டு, இப்ப முயற்சி உண்டு, எல்லாமே உண்டு. அதனால துவேஷமே வேண்டாம். அதான் ஆண்டாள் சொல்றான் திருப்பாவையில, நானே தானாயிடுக. எனக்கு என்னெல்லாம் நடக்கிறதோ அத்தனைக்கும் முழு காரணம் நான் தான். வெளியில வேற யாரும் காரணம் இல்லை, வேற யாரும் காரணம் இல்லை. நானேதான் ஆயிடுக, என் மேலதான் குத்தம். அப்ப யார் மேலேயுமே துவேஷம் வராது. அந்த புத்தி வரணுமா? அத்வேஷ்டா சர்வபூதானாம். இனிமேல் துவேஷம் வரும்போதெல்லாம் தெரியும்ல, நமக்கு அந்த பக்தா குவாலிட்டி இல்லை வரணும்னு தெரியும் இல்லையா? அத்வேஷ்டா சர்வபூதான், சர்வபூதானாம், எல்லா விதமான பூதங்களுக்கும் துவேஷம் இல்லாத ஒரு புத்தி. அப்ப வேணுட்டே நமக்கு கஷ்டம் கொடுத்தா கூட துவேஷம் இல்லாத புத்தி. ஏகநாதன் டெய்லி கோதாவரில் தீர்த்தமாடுவார். பொறுமைனா ஏகநாதன். ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு முகம்மதியன் பார்த்தான், இவரை வெறுப்பேத்தி இவரோட பொறுமையை இழக்க வச்சுட்டுதான் மறுவேளை பெட்டி கட்டியிருக்கான். இவருக்கும் அவனுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவ பாட்டுக்கு அழகா போறார், ஜோரா கோதாவரில குளிச்சுட்டு வெளில வரார். இவன் வாயில் முன்னா பான் பிடா போட்டு மென்னு கரெக்டா ஏகநாதர் வீட்டு கிராஸ் பண்ணும் போது பால்கன் நின்று தூணு அவர் தலை மேல துப்புறான். ஏகநாதர் இப்படி மேல பார்த்தா, அவன் என்ன அப்படின்னு, ஒண்ணும் இல்லப்பா, சிரிச்சா. அவன் பார்த்தான், சி தவிர சூடு சொரணம் ஒண்ணுமே இல்லை. சரி நேர போனார், அழகா குடிச்சார், திரும்பியே வந்தார், திரும்பி தலை மேல துப்புறான். நம்மள சொல்ல என் பொறுமையை எல்லாம் மீறது, நமக்கு பொறுமையே கிடையாது. ஆரம்பத்திலே சொல்றேன், என் பொறுமை ஜாஸ்தி, மீறது அனாவசியம், பொறுமையை சோதிக்காதீங்க. பெரிய நரசிம்ம பகவான் கிழிச்சு போடுறோம்னு நினைப்பு எல்லாரும். ஒண்ணும் கிடையாது. கடைசியில வேற வழி இல்லாம குளம்பிட்டு போவோம், அவ்வளவுதான். நம்ம பொறுமை இல்லாம குளம்பிட்டு ஆத்த விட்டு ஒரு 2 மணி நேரம் சுத்திட்டு அப்புறம் ஆத்தி போடுவோம், அவ்வளவுதான். நிறைய பேர் பொறுமையை கிளறாத, சோதனை பண்ணாத அப்படின்னு இவன் அப்படியே பண்ணிட்டு இருக்கான். ஒரு தடவை 2 தடவை 108 தடவை தலையில துப்புறான். 108 ஸ்நானம் பண்ணிட்டு வந்தா. கடைசியில் அவன் டயர்டா இருக்கான், வாயெல்லாம் நீக்கி போயிடுது. மென்னு 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 துப்பிட்டே இருந்தான். கை வந்து கூப்பினான், நமக்கு இந்த வெக்கம், மானம், சூடு, சொரண, ரோஷம் ஏதாவது கிஞ்சிட்டாவது உண்டா? இப்படி இருக்கே இல்லைங்க. அவர் சொன்னாலும் முடியல, மன்னிச்சிடுவோம், நிஜமாவே உங்க பொறுமைக்கு ஒரு சலாம் அப்படின்னு. உடனே இவர் சொன்னார்,
நீ எனக்கு பரம உபகாரம் பண்ணிருக்கா, நீ பண்ண உபகாரத்துக்கு சலாம் அப்படின்ட்டு. என்ன அப்படின்னா, ஆயுசு முழுக்க எத்தனை பிரயத்தனப்பட்டாலும் ஒரே நாள்ல 108 தடவை என்னால கோதாவரி ஸ்நானம் பண்ணவே முடியாதுப்பா. நீ துப்பி துப்பியே நான் ஸ்நானம் பண்ண வச்சுக்காது, பேர்பட்ட பரம உபகாரம். இப்படியும் பார்க்கலாம் வாழ்க்கை. இது பேர் தான் அத்வேஷ்டா சர்வபூதா. வேணுட்டவே வெறுப்பேத்தான். அப்ப கூட ஜெயமேன் இருக்கா பாருங்க. அத்வேஷ்டா சர்வபூதானாம் மைத்ரஹ கருண ஏவச்ச. தன்னலமில்லாத அன்புக்கு பேர் மைத்ரன்னு. மைத்ரஹ கருண ஏவச்ச. அந்த மைத்திரன் தான் மித்திரன்னு சொல்றோம். தன்னலமில்லாத அன்பு, எதிர்பார்ப்பில்லாத அன்பு. அத்வேஷ்டா சர்வபூதானாம் மைத்ரஹ கருண ஏவச்ச. துரியோதனன் தன்னலமுடைய அன்புனாலதான் கிருஷ்ணனை சாப்பிடவான்னு கூப்பிட்டானா. கண்ணன் சொல்லிட்டான், உனக்கு உண்மையான அன்பும் கிடையாது, எனக்கு பசியும் கிடையாது, உங்ககிட்ட சாப்பிட்டாங்கன்ற தலையெழுத்து எனக்கு கிடையாது, வேண்டான்ட்டான். அதே விதுரராஜுக்கு போயிட்டு பசிக்கிறது ஏதானும் கொண்டுவான்னு கை நீட்டினான். இப்பதான் பசிக்கலன்னு சொல்லிட்டு போயிருக்கான். ஆனா விதுரநாத்துக்கு போனவனே பசிக்கிறது கை நீட்டினானா சுவாமி. அதான் மைத்ரஹ கருண ஏவச்ச. நிர்மமோ நிரகங்காரக. காருண்யம்னா தானா பரிதவிக்கணும். நமக்கு தெரியாம வருது. எப்ப தெரியுமா? நம்ம எங்க ரோட்ல நின்று இருப்போம். நிறைய பேர் இப்ப மொபைல் போன் பேசிட்டு உலகமே தெரியாம போயிட்டு இருக்காது. அவ கிராஸ் பண்ணுவா, அப்பதான் பஸ்ஸோ ட்ரெயினோ அப்படின்னு உடனே ஓடி வருவா. ஓ தேங்க்யூ அப்படின்னு வாவா. இது நம்மளா ஆசைப்பட்ட வாழை காப்பாத்துல உள்ளுக்குள்ள இருக்க அந்தரியாமி அந்த கருணைன்ற குணம் அவனுக்கு இருக்கிறதுனால பதறது. நமக்கெல்லாம் பதறுமா? கொண்டு போட்டா தேவலை. படாத பாடு படணும். அப்பதான் அவளுக்கு புத்தி வரும். எத்தனை பேர் நம்ம சொல்லியிருப்போம், எத்தனை பேர் ஹிருதயத்தை நினைச்சிருப்போம். இதெல்லாம் தாண்டி நமக்கு பழக்கமே இல்லாத ஒருத்தர் ரோட கிராஸ் பண்ணும், ஏய் பஸ் வருது அப்படின்னு கத்தணும்னா இதுக்கு பேர் கருணை. அத்வேஷ்டா சர்வபூதானாம் மைத்ரஹ கருணை ஏவச்ச. நிர்மமோ நிரகங்காரக. மமக்காரம் இல்லாமல், அகம்பாவம் இல்லாமல். நிர்மமோ நிரகங்காரக. சம துக்க சுக. துக்கத்திலும் சுகத்திலும் சமபுத்தி, சமத்துவம், யோகம் உச்சத்தை. சரி, கீழே விழுந்துட்டோம், கால் கட்டி போட்டுட்டா, ஆத்துல உட்காந்துட்டோம், எல்லாரும் வந்து உச்சி போட்டுறா, விழுந்துடுங்களே, கால் உடஞ்சு விடுது. சரி, எல்லாம் நன்மைக்கு. இல்லாட்டி நீங்க எல்லாம் வந்து என்ன பார்க்க மாட்டேன், ஏடி உங்களெல்லாம் நான் வந்து பார்க்கணும், என்ன பார்க்கணும், நீங்க எல்லாம் வருது என் கால் உடஞ்சா தேவலையே. அது ஒரு குணம். அது பெரியவாள்லாம் அவ்வளவு அழகா சொல்றான். வைஷ்ணவ சித்தாந்தத்துல பெரியவாளுக்குன்னா உடம்பு சரியில்லை அப்படின்னா நோவு சாத்தி இருக்கார் அப்படின்னா அவன் நோயை பிடிச்சு வச்சிருக்கான். நீ இரு, நீ போனா வேற எங்கேயா போயிட்டா அவனை கஷ்டப்படுவா, நீ இரு, நீ கூட பிடிச்சு வச்சுக்கலாம் உடம்போட உடம்பா. அந்த மாதிரி நிர்மமோ நிரகங்காரக சம துக்க சுகக்ஷம். பிரகல்லாதன் என்ன பாடுபடுத்துறான் அப்பா. ஒரே சித்தியில இருக்கான். அடுத்த நாள் காதல் இவன் 1000 பிளான் பண்றான். இன்னைக்கு விஷம் கொடுக்கலாம், இன்னைக்கு கடல்ல தள்ளலாம், இன்னைக்கு அக்னியில தள்ளலாம். நம்மளாலதான் இதே டென்ஷனா இருக்கும். நாளைக்கு படுபாவி இரண்யகசிபு என்ன பண்ணி தொலைவான்னு தெரியல, எப்படி தப்பிக்க போறனோ தெரியல, இதே டென்ஷன் இருக்கும். பிரகல்லாதனுக்கு ஒரு நாள் கூட அந்த டென்ஷன் இல்லவே இல்லை. அவன் பாட்டுக்கு நாராயண நாமஜபம் பண்ணா அடுத்த நாள் அப்பாவே கொண்டு வந்து விஷம் கொடுக்குறான். அப்பா விஷமாப்பா, நான் குடிச்சதே இல்லப்பா, கொடுக்கப்பான்னு குடிக்கணும். சம துக்க சுகக்ஷம். அதே பிரகல்லாதன் நரசிம்மனை பார்த்தும் அதே ஸ்திதியில இருக்கான், மாற்றமே இல்லையா. நரசிம்மர் கேட்க, என்னடா அவன் எனக்கு ஒன்றும் வேண்டாமேன்றான். நரசிம்மரே தலை கொடுத்து இவன்கிட்ட போய் வாயை கொடுத்தேன், அதான் கேட்பானான்னு பார்த்தா ஒன்னும் கேட்க மாட்டேங்கிறானே. சம பெரிய சுகம், சம துக்க சுக க்ஷமி, பொறுமையுடையவனா இருக்கும். பத்தாளுக்கு முக்கியமா வேண்டிய குணம் பொறுமை. எவ்வளவு நாள் நாமஜபம் பண்ணேன், இத்தனை நாள் கோவிலுக்கு போனேன், ஒன்றும் இல்லை, ஒரு பிரயோஜனம் இல்லை. அவெல்லாம் சொன்னா அந்த கோவிலுக்கு போனா கல்யாணம் ஆகும், இந்த கோவிலுக்கு போனா குழந்தை பிறக்கும், எனக்கு ஒன்றும் ஆகலை அப்படி சொல்லவே கூடாது. பெருமாள் கண் திறப்பார், பெருமாள் கிருபை பண்ணுவா. எந்த காலத்துல நமக்கு கொடுத்தா சரியா இருக்குமோ அந்த காலத்துல நிச்சயமா கொடுப்பா. காத்திருக்கணும். இந்த பொறுமை ரொம்ப அவசியம் பக்தியில. இன்னைக்கே நாமஜபம் பண்ணி இன்னைக்கே பெருமாள் பார்க்க முடியும். தவிப்பு இல்லைன்னா காத்துட்டு இருக்கணும். எவ்வளவு விஷயம் காத்துட்டு இருக்கும். 1/2 மணி நேரம் டிவி சீரியல்னு சொல்லிட்டு 15 நிமிஷம் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும் பார்த்துட்டு இருக்கணும். ஏமேன்னு கன்றாவியா இருக்குது. ஆனா நிறைய விஷயங்கள் பஸ் ஸ்டாண்ட்ல காத்துட்டு இருக்கும், ஸ்டேஷன்ல போய் காத்துட்டு இருக்கும். இதை விட பெரிய கஷ்டம் கல்யாண மண்டபத்துல முகூர்த்தம் முடிஞ்ச உடனே சாப்பிடுறதுக்கு சாப்பிட்டு இருக்கா பின்னாடி போய் நின்றுட்டு இருப்போம். அதை விட கஷ்டம் அவ எழுந்த பிறகு அந்த எச்சலைக்கு முன்னாடி உட்கார்ந்துருப்பாங்க. சாப்பிட்டு உட்கார்ந்து இருக்கோமா, சாப்பிடுறதுக்கு உட்கார்ந்துருக்கோம், அவளுக்கே கன்ஃபியூஷன் வந்து. இங்கெல்லாம் காத்துட்டு இருக்கும் பொழுது சுவாமிக்காக காத்துட்டு இருக்கிறது குத்தமே கிடையாது. கோவில நிறைய நேரம் காத்துட்டு இருக்கிறது நல்லதுதான், தப்பே கிடையாது. அதனால க்ஷமி
சுக சமதுக்க சுகக்ஷமி சந்துஷ்டோ சததம். எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கும். எப்ப கேட்டாலும் நன்னா இருக்கிறேன். ஆத்துல பிரச்சனை இருக்கட்டும், முட்டி வலி இருக்கட்டும், குழந்தை மரியாதை இல்லாம நடந்துக்கிட்டோம், எல்லாம் ஓடம் தள்ளுங்க. எல்லாம் ஒரு விஷயமா? எல்லாம் ஒரு விஷயத்தை சேர்த்தியா என்ன 100 வருஷம் இருக்க போவோம். அதுல பாதி தூக்கத்துல போக்குவரது, மீதி ஆய் மூச்சா புலிகள் ட்ரெஸ் பண்றது மேக்கப் பண்றதே பாதி போயிடும் மீதி. அதுக்கப்புறம் அங்க ஓடணும் இங்க ஓடணும், பணம் சம்பாதிக்கணும், அதுல பாதி போயிடுது. அப்புறம் டீ இத்தியாதி லொட்டுஸ்கள்லாம் இதெல்லாம் போயிடுது. கடைசியில மிஞ்சி பார்த்தா ஒரு 10 வருஷம் தான் நம்ம 100 வருஷத்துல வாழ்ந்தோம்னா பெரிய விஷயம். இதுக்கெல்லாம் டென்ஷனே எடுத்துக்கப்படாது. ஓடம் எடுத்து போயிட்டே இருக்கும். அவ்வளவுதான். எப்ப கடவுள் வாழ்ந்தது நன்னா இருக்கேன், ஒரு குறை இல்லை. சுதாமா குச்சேரர் கேட்கிற எல்லாரும் சொந்தக்காரர் எப்படி இருக்கு? ஒரு குறை இல்லை, பகவான் நன்னா வச்சிருக்கான்ற. உடுத்து இருக்கிறது கிழிஞ்சாடும், எலும்பும் தோலுமா இருக்கா. சில சொந்தக்காரர்கள் அதுக்கு சண்டைக்கு வரான். திமிரு அடங்கல பாரு இவனுக்கு, அதான் பகவான் இப்படி வச்சிருக்கான். அவர் சிரிச்சார், பகவான் நன்னா தானே வச்சிருக்கான், அதான்டா அவனுக்கு திமிரு, இன்னும் படணும். அவர் ரொம்ப சந்தோஷம், இதுவே ஆசீர்வாதம். சித்திரகேது சொல்றாங்க இல்லையா, பார்வதி தேவி சொல்றா, ராட்சசனா போடா மேல. சித்திரகேது சொன்னா கை கூப்பினா ரொம்ப சந்தோஷமா. ராட்சசனா இருந்து எப்படி நாமஜபம் பண்ணணும்னு நினைச்சுட்டு இருந்தேன், எப்படி பண்ணுவான்னு தெரியாம நினைச்சுட்டு இருந்தேன். இப்ப நல்ல சான்ஸ் கொடுத்துட்டேன், ஃபர்ஸ்ட் கிளாஸா நாமஜபம் பண்றேன்னு சொன்னா, விருத்ராசுரனா வந்தா பிரியம் பிரியேவ விஷிதம் விஷன்னா மனோரவிந்தா திதிருக்ஷதே துவா அஜாத பக்ஷம் இவமாதரம் கஹா தன்யவ்யதா வத்சதரா சுதார்த்தா பிரியம் பிரியேவ விஷிதம் விஷன்னா மனோரவிந்தாட்ச திதிருக்ஷதே துவா. ஒரு குஞ்சு பட்சி தாய் பறவைக்காக ஏங்குற மாதிரி நான் உனக்காக ஏங்கணும். ஒரு கண்ணுக்குட்டி அம்மாவிடத்த பால் குடிக்க கதறா மாதிரி நான் கதறணும். ஒரு பிரியநாயகனுக்காக ஏங்கும்படியான ஒரு காதலி போல நான் உனக்காக ஏங்கணும் அப்படின்னு விருத்ராசுரனா இருந்துண்டு பேசுறேன். அதனால சந்துஷ்டோ சததம் யோகி, என்ன வர்றதோ ஏத்துக்கணும். இவ்வளவு நாள் நம்ம வாழ்க்கையில் நடந்தது எல்லாமே நல்லதுதான். அதனாலதான் இங்க உட்காந்து பகவத்கீதை சொல்லிட்டு இருக்கோம், கேட்டு இருக்கோம். நல்லது நடக்கல வச்சுக்கோங்களேன், இது நடந்திருக்காரு. எவ்வளவோ கெடுதல் நம்ம நினைச்சுக்கிறோம், எல்லாம் கர்மாதான் வந்திருக்கு, எல்லாம் கழியறது. அவமானங்கள் படுறோமா, நம்முடைய பாவங்கள்லாம் நரகத்துல போய் கழியாம இங்கேயே கழிஞ்சிடும். நஷ்டம் வரதா, எல்லாம் இதோட இந்த ஜென்மாவோட எல்லாத்தையும் பைசல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். பாக்கி கணக்கு வச்சுக்காம, பாக்கி கணக்கே எல்லாத்தையும் பைசல் பண்ணிட்டு இனிமேல் பெருமாள் பார்க்கணும். ஓ இவாளுக்கு புண்ணியமும் இல்லையே, நஷ்டம் லாபமும் இல்லையே, பாவமும் இல்லையே, சரி மோட்சத்துக்கு வாங்க கூட்டு போகணும், அவ்வளவுதான். எல்லாத்தையும் தீத்துட்டு போயிட்டே இருக்கணும். அதனால சந்துஷ்டோ சததம் யோகி யதாத்மா திருட நிச்சய, திருடமான புத்தி இருக்கணும். துருவன போல மையர்ப்பித மனோபுத்தி, என்கிட்ட அர்ப்பணம் பட்டப்பட்ட மனசும் புத்தியும் இருக்கணும். மத் பக்த சமே பிரிய, அந்த பக்தன் எனக்கு பிரியமானவன். இந்த குவாலிட்டிஸ் இருக்கான். நீங்க தான் உங்களை பார்த்துக்கணும். தனித்தனியா ஒவ்வொருத்தரா கூட உனக்கு இது இல்லை இது இல்லைன்னு சொல்ல முடியாது. சொன்னா கஷ்டம், யாரும் சத்சங்கத்துக்கு வரமாட்டோம். சொல்லாத வரைக்கும் உத்தமம். அதனால மத்பக்த சமே பிரிய, யஸ்மான்ன உத்விஜதே லோகः லோகான்ன உத்விஜதே சயः ஹர்ஷாமர்ஷ பயோத்வேகைः முக்தः ய சமே பிரியः சசமே பிரியः. பகவான் அடுத்த ஸ்லோகத்தை சொல்றார், யஸ்மான் ந உத்விஜதே லோகः லோகான்ன உத்விஜதே சயः. எவன் உலகத்திலிருந்து பாதிப்படைகிறது இல்லையோ, எவனால் உலகமும் பாதிப்படைகிறது இல்லையோ. நம்ம எல்லாருடைய கர்மாவும் உலகத்தை பாதிக்கிறது. உலகத்துடைய பல கர்மாக்கள் நம்மையும் பாதிக்கிறது. கேதார்நாத்த வெள்ளம் வந்துருக்கோம். ஏன் வெள்ளம் வந்தது? இத்தனை பேர் பக்திக்காக தானே போனோம், அவளை போய் வெள்ளம் அடிச்சுட்டு போயிடுத்து. இது எப்படி நியாயம்? சுவாமி ஏன் இப்படி பண்றார்? நம்ம எல்லாம் அந்த சரீரம் போகிறத பார்க்கணும். ஆனா இந்த சரீரம் போகும்பொழுது அவ பகவத்ஸ்மரணை பண்ணி பகவான் அடைஞ்சாளான் தான் முக்கியம். சரீரம் போகிறதுக்கு ஏதோ ஒரு காரணம், ஹார்ட் அட்டாக்னு ஒரு காரணம், ஆக்சிடென்ட்னு ஒரு காரணம், இந்த மாதிரி இயற்கை பேரழிவுன்னு ஒரு காரணம், அவ்வளவுதான். இதெல்லாம் பெருசா பாதிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு பக்கம் ஜனனம், ஒரு பக்கம் மரணம் டெய்லி நடந்துட்டு தான் இருக்கு. அது நமக்கு வேண்டியவா அப்படின்னா பாதிப்பு ஜாஸ்தியா இருக்கு. இந்த சிக்கன் குனியான்னு ஒண்ணு வந்தது. அதுக்கு முன்னாடி முதல்ல கோழி தான் நிறைய செத்து போச்சு. எத்தனை பேர் கோழிக்காக அழுது சொல்லுங்க? யாரும் அழவே இல்லை எனக்கு தெரிஞ்சு. அந்த கோழியில முதலீடு பண்ணுவாங்கன்னா அழுத்திருப்பா, அச்சோ இத்தனை கோழி எல்லாம் செத்து போயிடுது அப்படின்னு. ஆனா அந்த கோழிக்கு ஒரு வியாதி வந்து அதுக்கு ஒரு சிக்கன் குனியான வந்து லோகம் பல பேர் முட்டி வலிச்சதுன்னா, கழுத்தை வலிச்சதுன்னா, ஜுரம் அடிச்சதுன்னா, அப்படியா அப்படின்னு கேட்டு பாருங்க. தெரியாத யாராவது விசாரிச்சா சிக்கன் குனியாவா, அவள் ரொம்ப மோசமா இருக்கான் அப்படின்னு. அதை நமக்கு தெரிஞ்சவங்க பாழா பண்ண சிக்கன் குனியான்னு.
நமக்கே வந்துடுதுன்னா என்னத்தை பண்ணி தொலைகிறதுன்னு அபிமானம், தேக அபிமானம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படி டெவலப் பண்ணிட்டு நமக்கு வந்துடுதுன்னா துடிக்கிறது மனசு, வலிக்கிறது மனசு. அவ்வளவுதான் காரணம். அபிமானம் தான் வேற ஒன்றும் காரணம் இல்லை. அந்த மாதிரி லோகத்துடைய விஷயங்கள் நம்மளை பாதிக்கிறது. நம்முடைய கோபதாபங்கள், நம்முடைய பயம், அது உலகத்தை பாதிக்கிறது. சில மாமாக்கள்லாம் ஆபீஸ் போயிட்டு உள்ள வரும்போது முகத்தை தூக்கி வச்சிருந்தாருன்னா மாமி, ஆஹா இன்னைக்கு ஆபீஸ்ல பிரச்சனையா இருக்கு, நம்ம வாயை கொடுக்காத வரைக்கும் உத்தமம், இன்னைக்கு என்ன சொன்னாலும் திட்டுவார், எதை பண்ணாலும் கோச்சுப்பார், ஜாகிரதையா. ஆனா அன்னைக்குதான் மாட்டுவோம். ஆபீஸ் விஷயங்கள் ஆபீஸ்லயே விட்டுட்டு வரணும். அதுக்கப்புறம் ஆத்துல வந்து கத்துறதுக்கோ புலம்புறதுக்கோ அவசியம் இல்லை. சில மாமிகள், பக்கத்தாத்து மாமி மூணாவது மாமி நன்னா பேசியிருப்பா, இவா கிட்ட பேசலன்னா போச்சு அன்னைக்கு டம்ளர் டபராலாம் நசுங்கும். அதுவும் கூடாது. இதுதான் லோகத்தினால பாதிப்பு, தன்னுடைய விஷயங்கள்னால லோகத்துக்கு பாதிப்பு. ரெண்டும் இல்லாதவர்கள். யஸ்மான் ந உத்விஜதே லோக லோகான் ந உத்விஜதே சயஹ. எதுவும் பாதிக்கிறது இல்லை, எதுவுமே பாதிக்கிறது இல்லை. இது நடக்கிறதா, சரி நடக்கட்டும். இவா சுகம் ஒரே ஸ்திதியில இருக்கா. அப்படியே இருக்க முடியுமான்னா முடியும். ரமண மகரிஷி இருந்தார் இல்லையா? ரமண மகரிஷி பத்தி ஒருத்தர் கதையெல்லாம் எழுதினார், மலையாளத்துல நினைக்கிறேன். அதை எடுத்துட்டு போய் கீழே ஒருத்தர்கிட்ட ரமண மகரிஷி சிஷ்யர்கிட்ட காமிச்சார். அவர் வாசி பார்த்தா கோபமா கோபம். ரமணர்கிட்ட சொன்னார், தபதபா எழுதியிருக்காரு, எல்லாம் பொய் அப்படின்னு. ரமணர் சிரிச்சார். அப்ப இதெல்லாம் உண்மைன்னு சொல்றியான்னு. நீ என்னமோ கதை பொய்யின்ற, அவர் சொல்ல ஜகத்தே மித்தியாரா, நீ என்னமோ ஏன் கதை பொய்யின்றிய, எல்லாமே பொய்யின்ற. அதான் யஸ்மான் ந உத்விஜதே லோக லோகான் ந உத்விஜதே சயஹ. எதை பத்தியும் அவரை கவலைப்படல, எதுவுமே அவரை பாதிக்கல, எதுவுமே அவரை பாதிக்கவே. அதான் தன்னாலையும் பாதிப்பில்லை, லோகத்தினால எவன் பாதிப்படைவதில்லையோ, எவனால் உலகமும் பாதிப்பு அடைவதில்லையோ. யஸ்மான் ந உத்விஜதே லோக லோகான் ந உத்விஜதே சயஹ. அப்படி ஒரு குணவா நமக்கு எல்லாமே பாதிக்கிறது. பக்கத்தா நம்ம திருவிழாவில் யாராவது திருடிட்டா கொள்ளையடிச்சுட்டா அப்படின்னா நமக்கு பக்கு 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 வீட்டை விட்டு வெளில போகக்கூடாது, கொள்ளையடிக்கிறான்னு சொல்றா, இல்லமா உடனே பாதிப்பு வந்துடும் மனசு, உடனே மனசுல பயம் வந்துடுறது. நமக்கு தெரிஞ்சவா பக்கத்துல யாராவது ஏதாவது ஆயிடுது அப்படின்னா உடனே நமக்கு அது ஆயிடுமோ அப்படின்னு ஒரு பயம் கப்படுறது பாருங்க. இந்த பயம் கவ்வாம இருக்கும். கோகர்ணன் அழகா ஆத்திர போய் படுத்துக்கிறான், துந்துகாரி பிசாசா அலைஞ்சு பயமுறுத்துறான். கோகர்ணன் அசரவே இல்லை. நீ எதுக்கு இப்படி அலையிறாய் அப்படின்னு கேட்டு தைரியமா பூத பேர பிசாசோட பேசுறான். நம்ம மனுஷாவோட பேசுறதுக்கே பயமா இருக்கு. இதோட அதிசயம் என்னன்னா பணத்தை பார்த்து பயப்படுவோம். சாதாரண பணத்தை பார்த்து பயப்படவே கூடாது, ஏனேன்னு இருக்கும். உசுருள்ள மனுஷால பார்த்து தான் பயப்படணும், என்ன பண்ணுவானே தெரியாது. ஆனா ரிவர்ஸ்ல பணத்தை பார்த்தா இன்னமோ பண்றது. சில பேர் சொல்லுவாங்க, ராத்திரிலாம் தூக்கமே வரமாட்டேங்குது, இன்னைக்கு ஒரு சாவுக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னு. அது பாட்டு தேவையான கிடக்கிறது பாவம், ஒண்ணுமே சொல்லாது. அதனால துப்பினா கூட அது பாட்டுக்கு கிடக்கும். ஆனா நமக்கு என்னமோ எழுதி வரா மாதிரி, அது குடிச்சுக்கிற மாதிரி, உசுரோட இருக்கவாள் ரொம்ப நல்லதான அப்படின்றாங்க. அது அதை விட கஷ்டம். எல்லாம் எக்ஸ்ட்ரீம், எதுவுமே இல்லாம பாதிப்பு இல்லாதபடிக்கு. யஸ்மான் ந உத்விஜதே லோக லோகான் ந உத்விஜதே சயஹ. ஹர்ஷா மர்ஷ பயோத்வேகைஹி. ஹர்ஷ மர்ஷ பய உத்வேகை, சந்தோஷம், பொறாமை, பயம், இதை அடையணும் அதை அடையணும், தாபம், எல்லாத்திலேருந்தும் முக்தக அப்படின்னா விடுதலை அடைஞ்சல். ஐயா அப்படின்னு ஆன்னு குதிக்கிறதும் இல்லை, ஓன்னு நடுக்கிறதும் இல்லை, அச்சச்சோடு கணத்தை கழிச்சு அழறதும் இல்லை, இது அடைஞ்சுட்டே அப்படின்னு குதிக்கிறதும் இல்லை, இது அடையலேன்னு புலம்புறதும் இல்லை, இது அடையணும்ன்ற வேகமும் இல்லை, அடைஞ்சாலும் தேவேன்னு இருக்கான். ஹர்ஷா மர்ஷ பயோத்வேகை முக்தோ. யார் அந்த முக்தனா இருக்கானோ சச்சமே பிரிய. ஜனக மகாராஜா யாஜ்ஞவல்க்ய மகரிஷி தான் ஜனகருடைய குரு. அப்ப ஜனகர் சமயத்துல லேட் ஆயிடும் அவருக்கு வரத்துக்கு. டெய்லி சத்சங்கம் பண்ணுவார், வரத்துக்கு லேட் ஆயிடும். அப்ப யாஜ்ஞவல்க்ய மகரிஷி என்ன பண்றாருன்னா ஜனக மகாராஜா வர வரைக்கும் காத்துட்டு இருக்கார். உடனே அந்த குருகுலத்திற்கெல்லாம் கொஞ்சம் அப்படி அரசல் புரசலா பேசிக்கிறார். பாத்தியா, குருநாதர் ராஜான்றனால அவரை பிளீஸ் பண்றதுக்காக
அவர் லேட்டா வந்தாலும் அதுக்காக கிளாஸையே லேட்டா எடுக்கிறார். நம்ம எல்லாம் ஸ்ரத்தையா முதல்ல இருந்து உட்கார்ந்து இருக்கோம், நமக்கெல்லாம் வேலை இல்லை, நம்மனா சொல்லு. சில சமயங்கள்ல அப்படித்தான் ஆயிடுறது அப்படின்னு பேசிட்டு இருந்தா. இது எப்படியோ அவருக்கு தெரிஞ்சிடும். அப்ப ஒரு நாள் அழகா அவர் பகவத் விஷயம் சொல்லிட்டு இருக்கார். தத்துவம், பிரம்மம், ஆத்மா, ஜெகத் மித்யா, பிரம்ம சத்தியம் எல்லாம் சொல்லிட்டு இருக்கார். எல்லாம் கேட்டு இருக்கா. அப்ப குரு ஒருத்தர் ஓடி வந்தா, குருநாதா அப்படின்னா சொல்லுங்க என்ன விஷயம் அப்படின்னா. இல்ல வாழ்க்கை குடிசையெல்லாம் தீ பிடிச்சு எரியறது அப்படின்ட்டா. உடனே அந்த குருகுலத்தை படிக்கிறவெல்லாம் குடுகுடுன்னு ஓடுறாவா, அதுக்கு குருகிட்ட போகலாமா வேண்டாமா, அவ பாட்டு குடுகுடுன்னு எழுந்து ஓடியாச்சு. குருநாதன் ஒண்ணுமே சொல்ல அங்க போய் பார்த்தா எல்லாம் சேஃபா இருக்கு, ஒண்ணும் இல்ல, குடிசை, 2 கோமணம், 4 வேஷ்டி, ஒரு கமண்டல், இதுக்கு தான் அத்தனை ஆர்ப்பாட்டம். போயிடுதோன்னு ஓடிட்டான். அப்புறம் அவளே ஓடி வந்தான். எல்லாம் போய் யாரோ வேணுட்டவே கிளப்பி விட்டுருக்கா. அப்பா நல்ல வேலை ஒன்னும் பறிபோகல. போனா இன்னும் 4 வேஷ்டி, 2 கோமணம் போக போறது, ஒரு கமண்டலு போக போறது, ஒரு கலாச தண்டம், இதுக்கு இத்தனை ஆர்ப்பாட்டம். அப்படியே ஆச்சு, கொஞ்ச நாள் ஆயாச்சு. ஒரு நாள் திடீர்னு ராஜ சேவகர்கள் இந்த மாதிரி உபன்யாசம் நடந்துட்டு இருக்கு. யாஜ்ஞவல்க்ய மகரிஷி சொல்லிட்டு இருக்கா, ஜனகர் கேட்டு இருக்கார், மற்றவாள்லாம் உட்கார்ந்து இருக்கா. அப்ப ராஜசேவகன் அறக்க பறக்க ஓடி வந்தான், குருநாதரை சேவிச்சான். ஜனக மகாராஜா காதல ஏதோ சொன்னான். உடனே ஜனக மகாராஜா அழகா அவனுக்கு இது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிட்டார். அவர் பாடு உட்கார்ந்து பகவத் விஷயம் கேட்டார். ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் உபன்யாசம் போச்சு. உடனே அழகா முடிஞ்ச உடனே யாஜ்ஞவல்க்ய மகரிஷி கேட்டார், என்ன ஆச்சு, ராஜசேவகன் ரொம்ப பரபரப்பா வந்தானே, என்ன விஷயம், ஏது விஷயம்? அவன் முகமே பார்க்கறது பயங்கரமா இருந்தது, ஏதோ சகுனம் சரியில்லாத மாதிரி இருந்தது, விபரீதம் மாதிரி தெரிஞ்சது. உடனே ஜனக மகாராஜன், ஆமா, அரண்மனையில தீ பிடிச்சு விடுத்தான். எந்த அரண்மனையில ராணி குழந்தைகள்லாம் இருக்காளோ அந்த அரண்மனை தீ பிடிச்சு எரியறது. எவ்வளவோ அணைக்க முயற்சி பண்ணியும் அணைக்க முடியல, தெரியல, ராணி குழந்தைகள்லாம் என்னானான்னு தெரியல. சரி, எல்லா முயற்சியும் பண்ணிட்டு இருக்கோம், நான் உபன்யாசம் கேட்டு வரையும் அனுப்பினேன் அப்படின்னு. உடனே இவர் கேட்கிறார், என்னப்பா ராணி குழந்தைகள்லாம் உன்னுடைய பந்துக்கள், உன் குழந்தைகள், இதுக்கு நீ பரிதவிக்க வேண்டாமா, ஓட வேண்டாமா அப்படின்னு. அவர் சொன்ன, எதுவுமே என்னோடது இல்லையே, எதுவுமே என்னோடது இல்லையே, மிதிலாவே எரிஞ்சாலும் கூட அது நானா காப்பாத்தின்னு இருக்கேன், இது நானா பண்ணிட்டு இருக்கேன், எல்லாம் பகவானுடைய சொத்து, எதுவுமே என்னுடைய சொத்து கிடையாது. அவ என் கூட எவ்வளவு நாள் இருக்கணும்னு சுவாமி சங்கல்பம் பண்ணிருக்காரோ அவ்வளவு நாள் இருக்க போறா. சரி, என்ன பண்ண முடியும்? நான் பரிதவிச்சு ஓடுறதுனால மரணம் அடைஞ்ச அவ வீட்டுக்கு கொண்டு வந்துட முடியுமா? இல்லாட்டி நான் பரிதவிச்சு ஓடாததுனால அவ இறந்து போயிடுவாளா? ஒன்னும் கிடையாது, பகவானுடைய இஷ்டம் நடக்கும் அப்படின்ட்டார். உடனே மற்றவெல்லாம் தலையை குடிஞ்சுட்டான். இப்ப குருநாதர் சொன்னார், அன்னைக்கு உங்க துணியெல்லாம் எரியறதுன்னு ஆளை வச்சு சொல்ல சொன்னோன்னு நான் தான், இன்னைக்கு ராஜசேவகனை விட்டு ஜனகர்கிட்ட இப்படி சொல்ல சொன்னோன்னு நான் தான். நான் ஜனகர் வர வரைக்கும் உபன்யாசம் பண்ணாம காத்துன்னு இருக்கேன்னு சொல்லி எல்லாம் பேசிட்டு இருந்தேல, தெரிஞ்சதா ஜனக மகாராஜாவுடைய ஸ்திதி அப்படின்ட்டா. உடனே அத்தனை பேரும் கையை கூப்பிண்டா. வாஸ்தவம் தான், எல்லாம் எங்களுடையதுன்னு ஒரு அபிமானம் இருக்கு, அவருக்கு அது இல்லை. ஹர்ஷா மர்ஷ பயோத்வேகை, ரொம்ப அழகா சொல்றார். அதான் உலகத்திலேருந்து யார் பாதிப்படைகிறது இல்லையோ, யாரிடத்தையும் உலகம் பாதிப்படைகிறது இல்லையோ, யார் பொறாமை, சந்தோஷம், உத்வேகம், பயம் எல்லாத்தையும் விட்டவர்களோ அவர்கள் எனக்கு பிரியமானவர்கள். உங்களுக்கு எதுலெல்லாம் சந்தேகம் இருக்கு, எதுலெல்லாம் பயம் இருக்கு, எதுலாம் சந்தோஷம் இருக்கு, எதுலெல்லாம் தாபம் இருக்கு, எத்தனை விஷயங்கள்ல உலகம் உங்களை பாதிக்கிறது, உலகத்தோட எத்தனை விஷயங்கள்ல நீங்க உலகத்தை பாதிக்கிறீர்கள், எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. இந்த குணங்கள் இருக்கான்னு நீங்களே பரிசோதனை பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி பக்தர்கள் எனக்கு பிரியமானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் அடுத்த ஸ்லோகத்துல இன்னும் சில குணங்களை சொல்றான். அனபேக்ஷது சிர்தக்ஷஹ உதாசீனோ கதவ்யதஹ சர்வாரம்ப பரித்யாகி யோ மத்பக்தஹ சமே பிரியஹ. அனபேக்ஷக, எல்லாருக்கும் ஒரு அபேட்சை இருக்கும், எனக்கு இது வேணும், அபிலாஷை இருக்கும், அது வேணும், அதை அடையணும். அந்த மாதிரி எந்த விதமான ஆசையும் இல்லாமல் அனபேக்ஷக சுச்சிஹி அந்தர்பகிச்ச, ரெண்டு உள்ளம் புறம் சுத்தமா இருக்கும். வெளியில மட்டும் நன்னா குளிச்சுட்டு அழகா அலங்காரம் பண்றது இல்ல, ஹிருதயமும் பரமசுத்தமா இருக்கும், அதுதான் முக்கியம். ஹிருதய சுத்தி தான் ரொம்ப சிரேஷ்டம். ஆண்டா சொல்லியா, தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது. கோபர்கள் கோபிகள்லாம் எப்ப குளிக்கிறா, எப்ப வல் தேய்க்கிறா, என்னைக்கு குளிச்சான்னு அவளுக்கே தெரியாது. ஆனா ஹிருதயம் அத்தனை சுத்தமா இருக்கு. கண்ணன் அவ ஹிருதயத்தையே திருடுறான். இந்த
ஹிருதய சுத்தி ரொம்ப அவசியம். இந்த ஹிருதய சுத்தி இல்லை அப்படின்னா அது ஒரு விசேஷம் இல்லை. அனபேட்சக சுச்சிஹி தக்ஷக. வாழ்க்கையுடைய பிரயோஜனம் என்னன்னு கன்ஃபார்மா தெரிஞ்ச பகவான அடைகிறது. இதுதான் அனபேட்சக சுச்சிஹி தக்ஷக உதாசீனக கதவ்யதக. உதாசீனன் அப்படின்னா எதையும் மனசுல போட்டுக்காதவன். உதாசீனக கதவ்யதக. ரமண மகரிஷி கையில கேன்சர்லாம் வந்து கொடுத்து அப்ப ஆபரேஷன்லாம் பண்ணோம், இவருக்கு மயக்க மருந்தெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னா ஒரு அதெல்லாம் வேண்டாமே, இல்ல ரொம்ப வலிக்கும், அது நீ பாட்டுக்கு பண்ணுப்பா அப்படின்னு வாடு கையெல்லாம் வெட்டி விடி பார்த்துட்டு இருக்காரு. அவர் பாட்டுக்கு அருணாச்சலம் அருணாச்சலம்னு உட்கார்ந்துட்டு இருக்காரு. நமக்கெல்லாம் நகத்தை பிச்சால 10 பேரோட காட்டி வெடிக்கிறது வெடிக்கிறது வெடிக்கிறது. அது பர்டிகுலரா நமக்கு வேண்டப்பட்ட வாடு அப்படி காமிச்சுட்டு கையெல்லாம் அப்படியே வெடிக்கிறது அப்படின்னு காட்டி அவா அப்படின்னு சொல்லி பாவம் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஜென்மா சாபல்யம் ஆயிடுது. அப்படி சில பேர் முகத்தை அப்படி பாவமா வச்சுப்பா, எனக்கு வியாதி சிக்கன் குனியா வந்துடுது, முட்டியா வலிக்கிறது, இருக்கிறதே ஒரு முட்டி தான், முட்டியா வலிக்கிறது, மனசே சரியில்லை, தூக்கமே வரல. சந்தோஷப்படுங்க, தூக்கம் வரலையா நாமஜபம் பண்ணா பெரிய கிஃப்ட். அதனால எங்கிட்ட நிறைய பேர் சொல்றதே இல்லை, விட்டா நிறைய பேர் எங்கிட்ட சொல்ல தூக்கம் வரலாம், ஆஹா பரமபாக்கியம் குடாகேசன் ஆகிட்டு நிறைய நாமஜபம் பண்ணுவோன்னு. ஒருத்தர் ரொம்ப கடுப்பாயிட்டா, போய் உங்ககிட்ட சொன்னேன், நான் சொன்ன பாக்கியம் ஜெயிக்க முடியல, உங்களுக்கு தானாகவே வரல, சகமா சகசரநாமம் சொல்லலாம், பாகவதம் பாராயணம் பண்ணலாம், பகவத்கீதை பண்ணலாம், அதுக்கப்புறம் டயர்டாயிடுச்சு தூக்கிடுவோம், அவ்வளவுதானே. எதிரியே பண்ணி டயர்டாகி தூக்கிடுவோம், சொல்லவும் தானே. எல்லாரும் டென்ஷன் ஆகிக்கப்படாது. தூக்கம் வரலையா நாமஜபம் பண்ணுங்கோ, பகவத்கீதை பாராயணம் பண்ணுங்கோ, பாகவதம் பாராயணம் பண்ணுங்கோ, எப்படியும் டயர்டாகி தூக்கம் வர தூக்கிடுவோம், அவ்வளவுதானே முடிஞ்சது. இதுக்கு லாபம் தூக்கமே வரல 50,000 பேர்கிட்ட சொல்லி என்னத்துக்கு சல்லி காசுக்கு பிரயோஜனம் இல்லை, தள்ளிட்டு போயிட்டே இருக்கும். அவர் பாட்டு கவலையே இல்லாமல் அழகா ஆபரேஷன் பண்றார். அவர் கேட்கா வலிக்கலையா அப்படின்னா, அதுக்கு வலிக்கிறது எனக்கு வலிக்கலன்றது. நம்ம இதை அதுன்னு சொல்லுவோமா, நம்மளா ஏன் நானு அப்படின்னு நம்ம நான் சொல்றது இத, அவர் சொல்ற அதுக்கு வலிக்கிறது எனக்கு வலிக்கலன்னு. ஆத்மா இது சரீரம், சத்தியமா ரொம்ப கஷ்டம். ஆனா அவர் சொல்ற அந்த புத்தி இது மேல அபிமானம் வெக்க 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 நமக்கு எல்லாமே படுறது. ஒரு அம்மா இருக்க, ஒரு குழந்தை இருக்கு, அம்மாவுக்கு ஜுரம் வந்துருது, குழந்தைக்கும் ஜுரம் இருக்கு. அப்ப அம்மாவுக்கு தன்னுடைய ஜுரம் பெருசா தெரியாது, குழந்தையுடைய ஜுரம் தீர்றதுக்காக அதுக்காகவே ஓடிட்டு இருப்பா, அதுல பெருசா எடுத்துக்க மாட்டான். அப்ப நம்மளாலேயும் முடியறது இல்லையா? அப்ப ஒரு குழந்தையோ நமக்கு பிடிச்சவாளுக்கோ உடம்பு முடியலன்ற பொழுது நமக்கு பசி தாகத்தை மறக்கிறோம், நமக்கு வேண்டப்பட்ட ஐசியூல அட்மிட் பண்ணிருக்கோம் வச்சுக்கோங்களேன், அப்ப போய் எதான சாப்பிடணும்னு தோணாது, இவாளை எப்படியே மீட்டு கொண்டு வந்தா போதும்னு தோணணும். அப்ப நம்ம சரீரம் அப்ப எங்கேயாவது ஹாஸ்பிட்டல் வாசல் உட்கார்ந்து இருப்பாங்க, ஒரே கொசுவா இருக்கும், அழுக்கா இருக்கும், இதெல்லாம் தெரியாது. உள்ள ஐசியூல இருக்கா நிலைமை என்னையோ அப்படி வெளில கொண்டு வருவோன்னு. அப்ப இவாளிடத்துல அபிமானம் வச்சாலே இப்படி இருக்க முடியும்னா பரமாத்மா கிட்ட வச்சாலா இருக்க முடியாது. அவ்வளவுதான் நமக்கு வருது, அந்த நிலைமை வருது. ஆனா அது பரமாத்மான்ற ஒரு ஸ்டேட்டஸ்க்கு போக மாட்டேங்குது, கீழே சுத்தி கீழே இறங்கிட்டு இருக்கு. அது இதை தாண்டி அதுதான் பகவான் ரொம்ப அழகா சொல்றான், அனபேட்சக சுச்சிர் தக்ஷக உதாசீனக கதவ்யதக. நமக்கு ரொம்ப முடியாத வயசுல அழகா டிவி சீரியல் பார்த்துட்டு யாராவது சொல்லுவாளா? ரொம்ப வேண்டப்பட்டவா யாராவது போயிட்டா அப்ப உட்காந்து எனக்கு பிரெட் டோஸ்ட் வேணும்னு யாராவது கேட்பாளா? சத்தியமா கேட்க முடியாது. அப்ப நாக்க ஜெயிக்கணும், நான் என்ன நிலைமையில இருக்கேன், என்ன பாட்டு பிரெட் டோஸ்ட் சாப்பிடுறியா டீ குடிக்கிறியான்னு கேட்கலையே அப்படின்னு. அப்ப முடியாது. உதாசீனக கதவ்யதக சர்வாரம்ப பரித்தியாகி. எல்லாத்தையும் நான் பண்றேன் நான் பண்றேன் நான் பண்றேன் அபிமானம் உட்கார்ந்து இருக்கு இல்லையா, நான் பண்ணேன். சில பேர் நிறைய பேர் இந்த கம்பெனியை விட்டு வெளில வந்திருப்பா, ரிட்டையர் ஆயிருப்பா, எங்க கம்பெனி அப்படின்னு உள்ள போனா வாசல்ல வாசல் கூட விட மாட்டான், எங்க கம்பெனி எங்க கம்பெனி எங்க கம்பெனின்னு. ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. அவளுக்கு நம்மளால பிரயோஜனம் இருக்க வரைக்கும் ஆஹா ஓகம் கொண்டாடுவோம், ஓணம் போனஸ் வரைக்கும் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் ஓணத்துக்கு திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. ஓணமா அதெல்லாம் அடுத்த அவளுக்கு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, நமக்கு கிடையாது. அது மேல ஒரு பிரீதி இல்லை. சர்வாரம்ப பரித்தியாகி. நான் பண்றேன் நான் பண்றேன் நான் பண்றேன். இந்த கிரிக்கெட்ல அம்பையர்னு ஒருத்தர் இருப்பான், ரெடி பார்த்தெல்லாம் ரெஃப்ரின்னு இருப்பான். அவுட் கொடுத்துருக்கு, நான் தான் அவனுக்கு அவுட் கொடுத்தேன் தெரியுமா, நான் அவுட் கொடுத்ததுதான் மேட்ச்ல டேர்னிங் பாயிண்ட் எவ்வளவு கேவலமோ அந்த மாதிரி நம்ம நான் பண்ணேன் நான் பண்ணேன் நான் பண்ணேன்னு சொல்றது. அவுட் மட்டும் கொடுக்கல வச்சுக்கோயேன், மேட்சே மாறி இருக்கும்னா எவ்வளவு கேவலமோ அது போல ஒரு கேவலம்.
நான் பண்ணேன். உள்ளேந்து சுவாமி தூண்டா பண்றேன். சர்வாரம்ப பரித்தியாகி நான் பண்றேன்னு சிந்தனை இல்லாம. விதுரர் அப்படி இருக்கார். துரியோதனுக்கு அட்வைஸும் பண்றார், பாண்டவாளுக்கு அட்வைஸ் பண்றார். துரியோதன் எடுத்துக்கிறதே இல்லை, பாண்டவா எடுத்துக்கிறார். ரெண்டு பத்தி அவருக்கு கவலையும் படல. எடுத்துங்கா ஓம்பாடு, எடுத்துக்கிறனா ஓம்பாடு, சொல்ல வேண்டியது ஏன் பாடு, அதுக்கு மேல நடத்துறது அவன் பாடு. அவ்வளவு நம்ம பாடு எதுவுமே இல்லை தள்ளிடணும். சர்வாரம்ப பரித்தியாகி யோமத் பக்தக சமே பிரியக. அந்த பக்தன் எனக்கு பிரியமானவன், அபேட்சை இல்லாதவன், உள்ளும் புறமும் சுத்தமா இருக்கக்கூடியவன், உதாசீனா இருக்கக்கூடியவன், எல்லாத்தையும் ஜெயிச்சவன். சர்வாரம்ப பரித்தியாகி இது நான் பண்றேன் அப்படின்ற அபிமானம் இல்லாதவன். நான் பண்றேன் நான் பண்றேன் நான் பண்றேன் அபிமானம் இல்லாதவன். முடியுமா அப்படின்னா எல்லாராலையும் முடியும். எத்தனையோ மகாத்மாக்கள் பெரியவாள்லாம் நான் பண்றேன் அப்படின்னு சொல்றதே இல்லை. காஞ்சி மகா பெரியவா இருந்தா, நிஜமாவே பெரியவா. பல சந்தர்ப்பங்கள்ல அழகா நிறைய பேர் வரா, பெரியவா கிட்ட பிரார்த்திச்சுக்கிறா, எல்லாம் நடந்துடுறது. அப்புறம் அவ சொல்றா பெரியவா தான் காரணம் அப்படின்றா. உடனே பெரியவா சொல்றா நானா காரணம்? அவா காமாட்சியை நம்பினா, அவா நம்பிக்கை வச்சா, அவா நாம ஜபம் காமாட்சி காப்பாத்தினா, அவளுக்கு என்னமோ நான் காப்பாது ஒரு அபிப்பிராயம், அவ்வளவுதான். நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற எல்லாம் அவர் தான் பண்றார். ஆனா சர்வாரம்ப பரித்தியாகி. ஒரு சந்தர்ப்பத்துல ரெண்டு சகோதரர்கள் இப்படி வரா, ஒரு இடத்துல பெரியவா கேம்ப் போட்டிருக்கான். அப்ப வரா, அவ ஒரு யானையை வச்சுட்டு வரா. அழகா பெரியவாளை சேவிச்சா, அழகா பெரியவா என்ன விசாரிச்சா, அந்த மாதிரி சொத்தெல்லாம் இருந்து எல்லாம் போயிடுத்து. எங்க அப்பா வீட்டுக்கு போன ஒரு யானை இருக்கு, அது அப்படி ஊர் ஊரா ஐஷன்ட்ட போய் அதை காண்பிச்சு அதை வியாபாரத்தை கொண்டு வருமானத்தை கொண்டு வாழ்க்கை நடத்தின்னு இருக்கு. ஓ இவாளை என்ன அப்படிதான் வச்சிருக்கா, ஊர் ஊரா என்ன காமிக்காம அழிச்சுட்டு போறா, என்னையே காமிக்காம அழிச்சுட்டு போறா, மரத்தை வச்சுட்டு மரத்தை நடத்தின்னு இருக்கா. அப்ப நானும் யானையும் ஒண்ணுதா அப்படின்ட்டாங்க. நடுங்கிட்டா மரத்தை இருந்தவாள். மேனேஜர் முகமெல்லாம் விளறி போயிடுச்சு. ஏன்னா அப்பதான் மேனேஜர் பெரியவா கிட்ட சொல்லலாம்னு வந்தார். மடத்துல ரொம்ப தன கஷ்டமா இருக்கு, 2-3 பணக்காரெல்லாம் நம்ம ஊர்ல இருக்கா, அவன் ஆத்துக்குதான் போய் நீங்க ஒரு பாத பூஜை பண்ணா லட்ச லட்சமா பணம் தருவா, மடத்துடைய கடன் நிவர்த்தி ஆகுதுன்னு சொல்லலாம்னு வந்தான். பெரியவா சொல்லிட்டா, இந்த யானையை வச்சு காசு பண்ற மாதிரி எந்த பணக்காரல கூட எங்க காமிச்சு எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். இப்ப நானும் யானையும் ஒண்ணு காமிட்டார். என்னதான் சொல்வேன், இவ்வளவு பெரியவர் தன்னை இவ்வளவு தாழ்த்தி சொல்ல முடியுமான? சர்வாரம்ப பரித்தியாகி. எனக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை. கடைசி வரைக்கும் இந்த ஸ்ரீமடத்தை நான் நடத்துறேன்ற அபிமானம் இல்லாமல் நடத்தினார் பெரியவர். ரொம்ப கஷ்டம். சாதாரண ஒரு போஸ்ட்ல இருந்து நம்ம நிறைய வேலைகள் பண்ணிட்டு இருக்கோம், அதெல்லாம் நிறைய பேர் பயனடைஞ்சிருக்காங்கன்னா நம்ம சொல்லிடுவோம், நான் தான் அவளுக்கு வேலை வாங்கி கொடுத்தேன், நான் தான் அவளுக்கு இந்த வீடு வாங்கி கொடுத்தேன், நான் தான் அவளுக்கு பண்ணுங்கோன்னு சொன்னேன். இது ஒரு அபிமானம் இருக்கு இல்லையா? இது அபிமானத்தோட சர்வாரம்ப பரித்தியாகி யோமத் பக்தக சமே பிரியக. அந்த அபிமானத்தை விட்டவன் எனக்கு பிடிச்சவன். அடுத்த ஸ்லோகத்தை சொல்ற, யோ ந ஹிஷ்யதி ந துவேஷ்டி ந சோச்சதி ந காங்க்ஷதி சுபாசுப பரித்தியாகி பக்திமான்ய சமே பிரியக. அந்த பக்தன் எனக்கு பிடிச்சவன், அந்த பக்தன் எனக்கு பிடிச்சவன். இதே சுவாமி சொல்றார். யோ ந ஹிஷ்யதி ந துவேஷ்டி, எவன் விரும்புறதும் இல்லையோ வெறுக்கிறதும் இல்லையோ. யோ ந ஹிஷ்யதி ந துவேஷ்டி ந சோச்சதி ந காங்க்ஷதி, சந்தோஷம் துக்கமும் அடையிறது. ஐயோ நினைச்சது நடக்கலையே துக்கப்படுறதும் இல்லை, நினைச்சது நடந்துடுத்தேன்னு சந்தோஷப்படுறதும் இல்லை. யோ ந ஹிஷ்யதி ந துவேஷ்டி ந சோச்சதி ந காங்க்ஷதி சுப அசுப பரித்தியாகம். சுபாசுப பரித்தியாகம். இது சுபம் இது அசுபம் அப்படின்னு ஒரு பேதம் இருக்கு இல்லையா? இந்த புத்திய தியாகம் பண்ணணும். சுபாசுப பரித்தியாகி பக்திமான்ய ச மே பிரியக. அவன் எனக்கு ரொம்ப பிடிச்சமானவன், விரும்புறதும் இல்லை வெறுக்கிறதும் இல்லை, சோகத்துல துவண்டு போகிறதும் இல்லை, சந்தோஷத்துல அப்படியே ஆகா ஓகம் குதிக்கிறதும் இல்லை. சுபம் அசுபம் பரித்தியாகி, எல்லாத்தையும் தியாகம் பண்ணான். எல்லாம் பெருமாள் இஷ்டம். உங்களுக்கு அவமானம் வந்துடுது, பகவத் சங்கல்பம். லோகமே உங்களை கொண்டாடுறது, பகவத் சங்கல்பம். இப்படி வியாதி வந்து படுத்துட்டாலே கிருஷ்ண கிருப, வியாதி சம்மனு சரியாயிடுது, பகவத் அனுகிரகம். இப்படி யாரும் அந்த கிட்ட சொன்னா கொஞ்சம் மர காய்ந்து போனவான்னு எல்லாத்துக்கும் வரி கொட்டிட்டு இருக்காளுங்க. இது ஒரு பாவம். இது ஏன்னா நமக்கு நடக்கிறது எதுவா இருந்தாலும் சத்தியமா சுவாமிக்கு நன்னா தெரியும்.
தெரியாம நடக்கவே நடக்காது. நம்ம மனசுக்கு சந்தோஷமான விஷயங்களும் சுவாமிக்கு தெரியும், மனசுக்கு துக்ககரமான விஷயங்களும் சுவாமிக்கு தெரியும். யோ ந ஹிருஷ்யதி ந துவேஷ்டி ந சோச்சதி ந காங்ஷதி. திரௌபதியோட நிலைமை 5 குழந்தைகளை இழந்துட்டா பாருங்க. இழந்த உடனே அஸ்வத்தாவனை பிடிச்சு இழுத்துண்டு வரா, திரௌபதி முன்னாடி நிக்க வைக்கிறான். அப்ப வெட்டலாம், தலையை வெட்டலாம், கொல்லலாம். அப்ப அர்ஜுன் கேட்கிறான், ஏ திரௌபதி நீ சொல்லுமா அப்படின்ட்டான். திரௌபதி அழகா கையை கூப்பிட்டு அஸ்வத்தாமன் காலில் விழுந்து சேவிக்கிறாளாம். கொலக பாதகம் பண்ணவன் காலில் போய் விழுவாளாம், சேவிக்கிறா. ஏண்டா நான் குரு புத்திரன் பிராமணன். சரி, அவனுக்கு என்னமோ தோணி எடுத்து தலையை வெட்டிட்டு போயிட்டான், என்ன பண்றது? சரி, அந்த குழந்தைகளுக்கு எனக்கு இவ்வளவு நாள் தான் பிராரப்தம் பிராப்தம் இருக்குன்னா என்ன பண்ண முடியும்? சரி, இப்ப அந்த தலையை வெட்டுறதுனால என் குழந்தைய பழிச்சு வந்துருவாளா? வரப்போறது இல்லையே. சரி, நான் 5 குழந்தை இழந்த மாதிரி அவ அம்மா குழந்தை இழந்தா எனக்கு ஒரு சந்தோஷமா? இல்லையே. இதே திரௌபதி தான் துச்சாதன ரத்தத்தை எடுத்து தலையிலாம் தடவணும்னு, ஆனா இப்ப எல்லாம் மாறி போயிடுத்தான். இதெல்லாம் பார்த்தோம், என்னத்துக்கு இதெல்லாம் இப்படி இருந்துட்டு போயிடுவோம் தோன்றி போயிடுத்தான். யோன ஹிருஷ்யதி ந துவேஷ்டி. அது துவேஷத்துக்கான காரணமும் இருக்கு. அப்ப கூட துவேஷம் வரணும். நான் சோச்சதி, துக்கத்துக்கான காரணம் இருக்கு, ஆனா துக்கம் படல. நான் காங்ஷதி, சந்தோஷப்படுறதுக்கான காரணம் இருக்கா, நான் அவ்வளவு சமத்தா இருக்கேன், அதுவும் ஆகலையாம். தேவேன் அவள் பாட்டு இருக்கா. சுப அசுப பரித்யாகி. அதனாலதான் குந்தி தேவி விபத்தக சந்துனக சஸ்வத் தத்ர தத்ர ஜகத்குரு பவதக தர்ஷனம் யஸ்யாது அபுனர்பவ தர்ஷனம். எங்கெல்லாம் முடியுமோ கஷ்டத்தை கொடு, ஆனா கஷ்டத்திலே உன்னுடைய தரிசனத்தை பார்க்கிறேன் அப்படின்னு. அதனால ந சோசதி ந துவேஷ்டி ந காங்ஷதி, அப்படியே இருந்து சுப அசுப பரித்யாகி பக்திமான்ய சமே பிரிய. அந்த பக்தன் எனக்கு பிரியமானவன். ஒரே சமபுத்தி, ஒரே சமபுத்தி. திடீர்னு கைகால் ரொம்ப வலிக்கிறதா, சரி மருந்து போட்டுக்கோங்க, டாக்டர் கிட்ட போங்க, மருந்து சாப்பிடுங்க, ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணுங்க, அவ்வளவுதான். சரியா போலையா, சரி பிராரப்தம் அனுபவிச்சுட்டு போயிடு போல, அவ்வளவுதானே. எவ்வளவு நாள் இருக்க போறது? சரீரத்தில் இருக்கிற வரைக்கும் இருக்க போறது. சரி, 1000 வருஷமா இருக்க போறோம், 50,000 வருஷமா இருக்க போறோம், 100 தாங்க மாட்டேங்க நமக்கு, போதா விட்டா போதும் காத்தணும். பரவாயில்ல. ஒரு குருநாதர் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தார், உடம்பெல்லாம் வலிக்கிறது இருக்கு, முடங்கிட்டு இருக்கார். இப்ப சிஷ்யாலாம் சொல்றா, அவ்வளவு கஷ்டப்படுற தாங்கவே முடியலையே. அப்ப குருநாதன் சொன்னார், நான் முனகிறேன் அவ்வளவுதானே ஒழிய தாங்களே நான் சொன்னேன் உனக்கு இல்ல, அப்படி ரொம்ப கஷ்டப்படுற வழி இல்லை அப்படின்னு. அன்னைக்கு குருநாதர் சொன்னார், ரொம்ப நாளா தனியா இருக்கேன்னு நினைச்சேன், பகவான் நானும் மட்டும் கூட இருக்கேன்னு நினைச்சேன். இப்ப பகவானை பத்தி நான் பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் வழி ஒண்ணு கிடைச்சுடுத்து, நான் வழியோட கிருஷ்ணநாமத்தை ஜபிச்சுட்டு இருக்கேன். வலிக்கு கிருஷ்ணநாமத்தை உபதேசம் பண்றேன்றான். நமக்கெல்லாம் நடக்குமா? அந்த வழியில கிருஷ்ணனை தியானம் பண்றாரு. நமக்கெல்லாம் கிருஷ்ணனை சுகமா வந்தாதான் முடியும், கஷ்டமாலாம் வந்து ஆகாது. ஆனா அந்த வழியையே கிருஷ்ணஸ்வரூபமா தியானம் பண்றாளாம் பெரியவா. அத்தனை சிரேஷ்டம், அவ்வளவு வசத்தி. அதனால சுப அசுப பரித்யாகி பக்திமான்ய சமே பிரிய. அடுத்த 2 ஸ்லோகம் சேர்த்து சொல்ற சுவாமி. சமசத்ரௌச்ச மித்ரேச்ச ததா மான அபமானயோகோ சீதோஷ்ண சுகதுக்கதாக சீதோஷ்ண சுகதுக்கேஷு சமஹ சங்க விவர்ஜிதः துல்யநிந்தா ஸ்துதிர் மௌனி சந்துஷ்டோ ஏன கேனசித் அனிகேதக ஸ்திரமதி பக்திமான்ய பிரியே நரக. பக்திமான்ய பிரியோ நரக. அந்த மனுஷன் எனக்கு பிடிக்கும். யார அப்படின்னா சம சத்ரௌச்ச மித்ரேச்ச. சத்ருவனிடத்திலையும் மித்ரனிடத்திலையும் சமபாவனை உடையவன் எவனோ. சம சத்ரௌச்ச மித்ரேச்ச ததா மான அபமானயோகோ. மானத்திலையும் அவமானத்திலையும் சத்ருவனிடத்திலையும் மித்ரனிடத்திலையும் ஒரே பாவம். சம சத்ரௌச்ச மித்ரேச்ச ததா மான அபமானயோகோ சீத உஷ்ண சுக துக்கேஷு சமஹ. சீதம் உஷ்ணம் சுகம் துக்கம் எல்லாத்தையும் சமமா இருக்கான். சங்க விவர்ஜித, பற்றே இல்லா. சங்கம் இருக்கும் இல்லையா, சங்கத்துல ஒரு பற்றது இல்லாம சங்க விவர்ஜித. துல்லிய நிந்தா ஸ்துதிஹி. நிந்த பண்ணாலும் அவன் ஸ்துதி பண்ணாலும் ஒரே மாதிரி இருக்கிறா. துல்லிய நிந்தா ஸ்துதி. மௌனி, மௌனமா தேவையான இடத்துல மட்டும் பேசணும். நிறைய பேர் மௌன விரதம் இருப்பா.
வாய மூடி இருக்கிறது இல்லை, மனசுக்குள்ளேயும் பேசாம இருக்கிறது. அன்னைக்கு மனசுக்குள்ளேயும் பேசக்கூடாது, ஆனா அவ்வளவு பலம் உண்டு அதுக்கு. நம்ம சாதாரண வாய மூடி மனசுக்குள்ள தட்டிட்டே இருக்கும், பேசிட்டே இருக்கும். அதையும் ஜெயிக்கணுமா? துல்லிய நிந்தா துதிர் மௌனி சந்துஷ்டோ ஏனக்கேனச்சித். எப்பொழுது சந்தோஷத்தின் பகவான் சந்துஷ்டோ சந்துஷ்டோ சந்துஷ்டோன்ற அழகா சந்தோஷமா இருக்கணும். அனிகேதக ஸ்திரமதி பக்திமான்ய சமேப்பிய. அனிகேதகன் எந்த இடத்துல இருக்கானோ அதன் மேல பற்றில்லாதவன். இது என் வீடு, என் கணவன், என் மனைவி, என் குழந்தை, நிறைய அபிமானம் வச்சுட்டு இருக்கோம் பார்த்தா. இதெல்லாம் இல்லாதபடி அனிகேதக ஸ்திரமதி பக்திமானே பிரியோ நரக. குச்சேலர் சுதாமா நிறைய பேர் அவரை கேவலப்படுத்துறார், நிறைய பேர் அவர் வெறுப்பேற்றுறார், நிறைய பேர் அவர் அசிங்கப்படுத்துறார். அப்ப கூட சம சத்ரௌச்ச மித்ரேச்ச ஒரே மாதிரி இருக்கார். ததா மான அபமானயோகம். மானம் அவமானம் ரெண்டுலையும் ஒரே சில பேர் ஆகாயம். வேறுபட்ட பக்தர் தெரியுமா சுதாமா அப்படின்றார். சில பேர் வேணுண்டே அவர் குச்சேலன் கந்தலாடை உடுத்தினவர்னு கிண்டல் பண்றார். அப்பொழுது ஒரே மாதிரி இருக்கார். ததா மான அபமான யோகம். என்னடான்னா இவர் கிருஷ்ணனுடைய துவாரகைக்கு போகிற மாதிரி அவ்வளவு கேவலப்படுத்திட்டு ஊரு. இவர் துவாரகைக்கு போயிட்டு வந்து ஊரே மாறிட்டு இல்லையா, எல்லாரும் கொண்டாடுறார். அப்பொழுது தேவேன்னு இருக்கார். முன்னாடி இருந்த ஸ்திதிக்கும் இப்ப இருக்கிற ஸ்திதிக்கும் மாற்றவே இல்லை. ததா மான அபமான யோகம். சீத உஷ்ண சுக துக்கேஷு சமஹ. சீதம் உஷ்ணம். மழை பெய்யறதா கொடை எடுத்துக்கோங்க, ரெயின் கோட் எடுத்துக்குவாங்க. அதை விட்டுட்டு நான் போகும்போது மழையே பெய்யக்கூடாது, நான் ஆத்துக்கு போற வரைக்கும் மழையே பெய்யக்கூடாது, நான் ஆத்துக்கு போன வரைக்கும் மழை பெஞ்சா யாரா வேண்டான்னு சொன்னேன்னா நீங்க யாரும் நம்ம யாரும் இயற்கையை கண்ட்ரோல் பண்ண முடியாது. குளிர்றதா சொட்டரை போட்டுக்கோங்க, வேர்க்கிறதா ஏசியை போட்டுக்கோங்க, இவ்வளவுதான். வேர்க்கிறதா குளிங்கோ, பசிக்கிறதா சாப்பிடுங்கோ, தூக்கம் வந்தா தூங்குங்கோ, பத்மநாபான்னு சொல்லுங்க, இவ்வளவுதான். இது யாரும் மாற்ற முடியாது. இந்த சீதம் உஷ்ணம்லாம் மாறாது. நமக்கு மழை காலத்துல மழை பெய்யக்கூடாது, வெயில் காலத்துல வெயில் அடிக்கப்படாது, குளிர் காலத்துல குளிர் வரவே கூடாது. அப்புறம் என்னதான் நடக்கணும்? அப்ப உலகமே நடக்காது. இதெல்லாம் வேண்டாம், வைகுந்தம் போயிடுது, அவ்வளவுதான். அது போகிறதுக்கான ட்ரைனிங் தான். இத்தனை பகவான் சொல்றான் பார்த்தா. இதெல்லாம் என்னடான்னா வைகுந்தத்துல போனா என்ன ஒரு சூழ்நிலை இருக்குமோ அதற்கான ட்ரைனிங் தான் இந்த லோகம். அங்க சுகமும் இல்லை துக்கமும் இல்லை. அது எப்படி? இங்க ட்ரைனிங் எடுத்துன்னா அங்க போயிடலாம். அங்க சீதம் கிடையாது, உஷ்ணம் கிடையாது, சுகம் கிடையாது, துக்கம் கிடையாது, மானம் கிடையாது, துவந்தம்னு சொல்லும். அதாவது குலசேகர ஆழ்வார் சொல்றார், அத்வந்த ஹேதோகோ. உன் திருவடிகளை மோட்சம் அடைகிறதுக்காக காலில் வேலைப்பா, ரட்டைகள்லேருந்து தப்பிக்கிறதுக்காக இல்லையப்பா, பக்திக்காக பக்தி பண்றேன் அப்படின்றார். அதனால எல்லாத்தையும் அப்படியே ஏற்றுவோம். சீதம் உஷ்ணம் சுகம் துக்கேஷு. சீதோஷ்ண சுக துக்கேஷு. பெரியவாள்லாம் எப்படி நம்ம தபஸ் பண்ணுவா? நல்ல வெயில் காலத்துல 4 பக்கம் அக்னியை வச்சுட்டு நடுவுல நிப்பாலாம். இந்த 4 அக்னி தலைக்கு மேல சூரியன்ற ஒரு அக்னி, பஞ்சாக்னி நடுவுல நின்று தபசு பண்ணுவான். நல்ல குளிர் காலத்துல கழுத்தளவு ஜலத்தை நின்று தபசு பண்ணுவான். 2 எக்ஸ்ட்ரீம். அது ரொம்பவே கஷ்டம். பொறுத்துக்கோங்க. பகவானே சொன்னா சீதோஷ சுகதுக்கதாக ஆகமா பாயினோ அனித்யாக தாம் திதிக்ஷஸ்வ பாரத. பொறுத்துக்கோ. இதெல்லாம் மாற்ற முடியாது. இதுக்கெல்லாம் போய் டென்ஷன் ஆகிட்டு பாழா போன மழை, நான் வெளில போனா பெய்யறது, நான் கொடையை எடுத்துட்டு போனா பெஞ்சு தொலைய மாட்டேங்கிறது, நான் என்னைக்கு கொடையை வச்சுட்டு வரேன்னு அன்னைக்கெல்லாம் பெஞ்சு தொலைகிறது. இதெல்லாம் ஒரு டென்ஷனா? இதெல்லாம் வாழ்க்கையில ஒரு விஷயமா? இதுல தெருவில் சாக்கடை, நமக்கு தெரியும் சாக்கடை வரும், தண்ணி வரும், நமக்கு அந்த செருப்பு மேல ஒரு அபிமானம் இருக்கு பாருங்க. இது கால் காப்பாத்துறதுக்காக தான் செருப்பு. 300 ரூபாய் செருப்பு, அதை தூக்கி இப்படி கையில வச்சுட்டு காலை வச்சு நடப்போம். செருப்பு பார்ப்போம், நானே வசதி போல இருக்கேன். செருப்பு எதுக்குறான்னு காலை காப்பாத்துறதுக்கு 300 ரூபாய் செருப்புக்காக காலை கொண்டு சாக்கடையில் இருக்கும். என்னத்தை சொல்றது? செருப்பு முக்கியமா, நம்ம கால் முக்கியமா? நம்ம கால் தான் முக்கியம். நிறைய விஷயங்கள்லாம் அச்சேதன வஸ்துக்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அச்சேதன வஸ்துக்கள் வேண்டாம்னு சொல்லணும், அதை உபயோகப்படுத்திக்கோங்க. அந்த காலத்துல பொருட்களை உபயோகப்படுத்தினா மனுஷாலோட பழகிடும். இன்னைக்கு பொருட்களோட வாழ்ந்துட்டு இருக்கா, மனுஷால உபயோகப்படுத்திக்கணும். அங்கதான் பிரச்சனையே. நம்ம தாத்தா பாட்டிகள்லாம் மனுஷாலோட வாழ்ந்தான், பொருட்களை யூஸ் பண்ணிட்டு இருந்தா. இன்னைக்கு நம்ம பொருட்களோட வாழும். டிவியை தொட துடைக்கணும், காரை தொட துடைக்கணும், மொபைல் ஜாக்கிரதையா வச்சுக்கணும். மனுஷால கண்டுக்கிறதே இல்லை. சேத்தனத்துக்கு விலை கொடுக்கணும், அச்சேதனத்துக்கு அவ்வளவு மாரடிக்கணும். எத்தனை மாரடிச்சாலும் அது நீங்க இடிக்க போகுது 10 நாள்ல 10 வருஷத்துலயும். எவ்வளவு ஜாக்கிரதையா தொடச்சு வைத்தாலும் அவனே கொடுத்தான். 1 வருஷம் கேரண்டி. அதுக்கு மேல இருந்தா ஓ லக்கு, ஓ பிராரத்தம் எப்படியோ அது மாதிரி அமையும், அவ்வளவுதான்.
6 மாசம் கேரண்டி, 1 வருஷம் கேரண்டி, அவ்வளவுதான். சேத்தனம் அதோட வசதி ஈஸ்வரன். அப்ப பகவான் இடத்துலதான் மனசை கொடுக்கிறான். அதனால அழகா பகவான் சொல்றார், சமசத்ரௌச்ச மித்ரேச்ச ததா மான அபமானயோகோ சீதோஷ்ண சுகதுக்கேஷு சமஹ. சமமா இருக்கு. சங்க விவர்ஜிதக, எதுலையும் மனசுல போட்டு அலட்டிக்காது, எல்லாத்துலையும் பட்டுதல் அடைஞ்சுடாது. சமக சங்க விவர்ஜிதக. ட்ரெயின்ல போறோம், பர்த் எல்லாம் புக் பண்ணிருக்கோம், அழகா ஏறி உட்காரம். ஸ்டேஷன் வந்த உடனே அச்சோ நல்ல பர்த்தை விட்டுட்டு போறேன்னு வருத்தமா போடுறோம். இல்லாட்டி அந்த சீட்டை கழட்டிட்டா போறோம். ஸ்டேஷன் வந்து எடுத்து கடகடன் பெட்டி எடுத்து இறங்குறோம் இல்லையா, அதோட அந்த பர்த்தை மறந்துடுறோம் இல்லையா. அதுபோல சங்க விவர்ஜிதக. மனுஷாலோட பழகுங்க. இன்னைக்கு கோச்சிட்டு பேசலையா, சரி. நாளைக்கு அவளே சிரிக்கிறாளா, சிரிங்கோ. கோச்சுன்னா முகத்தை நீங்க இந்த பக்கம் திருப்பிக்கணும், அவ்வளவுதானே. அவன் என்ன பார்த்து முகத்தை திருப்பிண்டா, நீங்க இப்படி திருப்பிடுங்க, அவ்வளவுதானே, முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு ஈன்னு சிரிச்சாளா, நீங்களும் ஈன்னு சிரிங்கோ. நாளைக்கு உங்களை பார்த்து அந்த பக்கம் திரும்பி போயிடுறாளா, நீங்க இந்த பக்கமா திரும்பி போயிடுங்க, இவ்வளவுதானே. இதுக்கு லாபம் டென்ஷன் ஆகிண்டு, இது ஒரு 10 பேர்கிட்ட புலம்புண்டு. டைம் வேஸ்ட் பண்ணப்படாது. ஆயுது ரொம்ப சின்னது. ஆயு க்ஷீணம் ந ஜானாதி தஸ்மாத் ஜாக்ரத. ஆயுது குறைஞ்சுட்டே இருக்கு. நிறைய கவலைகள்லாம் படத்துக்கு டைமே இல்லை. கடகட இன்னைக்கு எவ்வளவு முடியுமோ கிருஷ்ணலீலை அனுபவிக்கணும், பகவத் அனுபவத்தை அனுபவிக்கணும். எத்தனை முடியுமோ பத்மநாபனை பார்த்துட்டு போயிட்டே இருக்கும். அல்ப மனுஷாலெல்லாம் நினைச்சிருந்து அப்படி பண்ணிட்டாலே நினைச்சு அப்படியே உசுறு போக, திரும்பி அவாத்து பக்கத்திலேயே வந்து திரும்பி அவா முகத்தை திருப்பிட்டு போக, திரும்பி அவாக்கிட்ட கெஞ்சி இந்த சென்னாவே தாங்காது இவாளோட. இதுல வேற இவாளுக்கு ஒரு மனசை கொடுத்துட்டு, மாமியா தொந்தரவு, நாதனா தொந்தரவு, தொந்தரவும் பார்த்தா மனசை கொடுத்துட்டே இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பிடிக்காதது கிட்டதான், பிடிக்காதவா கிட்டதான் மனசை நிறைய கொடுத்துட்டு இருக்கும். அதனால தொந்தரவே வச்சுக்காதீங்க. சங்க விவர்ஜிதக துல்லிய நிந்தா ஸ்துதிர் மௌனி. உங்களை கொண்டாடினாலும் ஒரே மாதிரி இருங்கோ, திட்டினாலும் ஒரே மாதிரி இருக்கும். ஆனா திட்டினா உடனே கோபம் வருது, கொண்டாடினா சிரிச்சு வாங்க ஆத்தவங்க காபி சாப்பிடலாம் சொல்ல தோணுது. அதான் பிரச்சனை. துல்லிய நிந்தா ஸ்துதிர் மௌனி சந்துஷ்டோ ஏன கேனச்சித் அனிகேதக. நிறைய தனம் வந்துடுத்து சுதாமாவுக்கு. பகவான் அப்படி ஒரு தனம் கொடுத்துட்டான். அப்ப கூட ஒவ்வொரு நாளும் அதே பழைய குசேலர் மாதிரியே பழகிறார். இப்ப தனம் எல்லாம் வந்துடுத்து. இப்ப நல்லா பட்டாடையெல்லாம் உடுத்திக்கிறாரு. அப்ப கூட ஊர்ல குச்சேலர் சௌக்கியமா அப்படின்றான். நமக்கு எவ்வளவு கோபம். ஓய் என்ன குச்சேலர்னா கந்தலாடை உடுத்தின அர்த்தம். நிறைய பேருக்கு அர்த்தமே தெரியாது. அவர் பேரே பாவம் குச்சேலர் நினைச்சுட்டான். குச்சேலர்னா கந்தல் ஆடை உடுத்தினார். இதுக்கு மேல கிழிய முடியாத ஒரு துணியை உடுத்திட்டு இருக்கார். பணம் எல்லாம் வந்தாச்சு, ஃபர்ஸ்ட் கிளாஸா பட்டு பீதாம்பரம் உடுத்திக்கிறார். அப்ப கூட குச்சேலரே சௌக்கியமா நன்னா இருக்காளா அப்படின்றார். ஆமா நன்னா இருக்கேன். எப்படி நன்னா இருக்கேன்னா, அப்ப இருந்த மாதிரி இப்பயும் இருக்கேன். என்ன அதே சொல்றீர், அப்ப இருந்த நிலைமை வேற இப்ப இருந்த நிலைமை வேற. சொன்னார் இல்லையே, அப்பயும் கிருஷ்ணன் இருந்தா இப்பயும் கிருஷ்ணன் இருக்கான். இல்லையே நாமா அவ பசியா ஜாஸ்தியா இருக்கா, இப்ப ஆகாரமா ஜாஸ்தியா இருக்கும், அவ்வளவுதான் வித்தியாசம். ஆக மொத்த பசியா இன்னைக்கும் இருக்கான். அகம் வைஸ்வா நரோ பூத்வா பிராணினா தேகமாசிரியம். நம்ம எந்த நிலைமையில இருந்தாலும் சுவாமி இருக்க. அதனால ஒரே நிலைமை தான். அதனால துல்லிய நிந்தா ஸ்துதிர் மௌனி சந்துஷ்டோ ஏன கேனச்சித் அனிகேதக. பற்றுதலே இல்லாம இருக்காராம். ஊர் முழுக்க பார்த்தா என் பக்தியை பார்த்தாளா, என்ன நினைச்சிட்டு நீங்கள்லாம். கண்ணன் என்னெல்லாம் எனக்கு தெரியுமா பண்ணா, நான் ஐஸ்வர்யா உட்கார வச்சான், கால் பாத பூஜை பண்ணான், படுக்க காலை பிடிச்சு விட்டான். ருக்மிணி இருக்கா தெரியுமா, அந்த கண்ணனோட ஒய்ஃப், இப்படி விசிறினான். நம்ம சும்மா இருக்க முடியும் சொல்லுவோம். இந்த மாதிரி நமக்கு நடந்ததுன்னா போச்சு, ஊர்ல இருக்க பைத்தியம் பிடிச்சு. ஒவ்வொருத்தரும் வந்து கேட்டா என்ன நடந்ததுன்னா, கண்ணன் பாவம் ரொம்ப நன்னா கவனிச்சுட்டான். உங்ககிட்ட ஒண்ணுமே கேட்கலையா, அவன் என்கிட்ட அவள் மட்டும் தான் கேட்டான். அப்புறம் நான் கொடுக்கவே இல்லை, பிடிச்சு இழுத்துட்டான் தெரியுமா பாவம். அப்ப கூட அவனை சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கான். தற்பெருமை பேச வேண்டாமா. நம்ம எல்லாம் ஒரு பாகவத கிளாஸ் போயிட்டோம்னா தெருவில் 50 பேருக்கா சொல்லிட மாட்டோமா. இன்னைக்கு எங்கேயாவது பாகவத் ஒரு அத்தியாயம் என்ன வாசிக்கிறோம், இன்னைக்கு பாகவம் என்ன வாசனை ஆத்துக்கு 50 பேர்கிட்ட சொல்லிட மாட்டோமா. இவ்வளவு விஷயங்கள் லோகத்துல சொன்னாதான் நமக்கு வந்து நம்ம பக்தனை நிரூபிக்கிறதுக்கு பிரயத்தனம் பண்றோம். அவசியமே இல்லை. அதனால அனிகேதக பற்றதில்லாமல், அனிகேதக ஸ்திரமதி பக்திமானே சமயப்பிரியக. ஸ்திரமான மதி கிருஷ்ண திருவடியே கதி. அவன் தான் பல சந்தர்ப்பங்கள்ல சந்த் துகாராமுக்கு ஆச்சரியமா பகவானுடையதான லீலைகள்லாம் பிரத்யட்சமா பார்க்கிறார். கண்ணனே அவருக்கு இத்தனையும் சொல்லிக் கொடுக்கிறான். அப்ப கூட பெருமையே இல்லாம இருக்கார். பல சந்தர்ப்பங்கள்ல துகாராம எல்லாரும் வேலைக்கார மாதிரி யூஸ் பண்ணிக்கிறார்.
ஆனாலும் அவர் பாட்டுக்கு தேவேன் இருக்கார், தற்பெருமையே பேசா, எல்லாரும் திட்டுறா, கேவலப்படுத்துறா, எதுக்கும் கவலைப்படல, அவர் பாட்டுக்கு இருக்கார். பகவான் சொல்ற அந்த மாதிரி பக்தன் எனக்கு பிரியமானவன். முடிச்சுட்டேன், நான் முடிக்கல, பத்மநாபர் முடிக்க வச்சுட்டார். அவ்வளவுதான். எதுவுமே நம்ம பொறுப்புன்னு எடுத்துட்டோம்னா எல்லாம் டென்ஷன். நம்ம பொறுப்பு இல்லைன்னு விட்டுட்டோம்னா அது தானா நடக்கும். இப்ப பூமி சுத்துறது, அங்கால 6 மணிக்கு இருட்டு வரணுமே யாராவது டென்ஷன் ஆயிருக்கா? காத்தால 6 மணிக்கு சூரிய உதயம் ஆகணும்னு யாராவது டென்ஷன் எடுத்துட்டு இருக்காளா? கேரண்டியா இருட்டு வந்தா பகல் வரும், பகல் வந்தா இருட்டு வரும். எத்தனை தீர்மானமா தெரியுது. அது எவ்வளவு தீர்மானமோ, பூமி சுத்துறது எவ்வளவு தீர்மானமோ, சூரிய வெளிச்சம் எவ்வளவு தீர்மானமோ, காற்று வீசுறது. சோ நாளைக்கு எல்லாரும் பணத்தெல்லாம் சேமிச்சு வைக்கிறோம். பேரன் பேத்திக்கு கொஞ்சம் ஒரு 5 ஏக்கர் ஒரு இடம் வாங்கி பெரிய கண்டெய்னர் கட்டி நல்ல காத்தை டெபாசிட் பண்ணி வச்சுக்கணும். யாரும் யோசிக்கிறாளா? ஒண்ணும் கிடையாது. எப்படியும் இந்த காற்று வீசும் நம்பிக்கை இருக்கு இல்லையா? அப்ப இந்த உலகத்துக்கு பொதுவான ஒரு சூரியன் உதிக்கும், காற்று வீசும், கடல் கட்டுப்பட்டு கிடக்கும், இவ்வளவு நடக்கும்னா நம்ம வாழ்க்கையும் நடக்கும். இதுக்குள்ளதான் நாமும் இருக்கோம், நம்ம தனியா இல்லை. எந்த உலகம் சுத்தின் இருக்கோ, எந்த உலகத்துக்கு வெளிச்சம் வருதோ, எந்த உலகத்துக்கு இருட்டு வருதோ, எந்த உலகத்துல காத்து வீசுறதோ, எந்த உலகத்துல சிங்கம், புலி, கரப்பாம்பூச்சி எல்லாம் வாழறதோ அதே உலகத்தை தான் நம்ம வாழணும். இந்த பறவைகள்லாம் பாருங்க, ஒரு காலத்துல நிறைய மரம் செடி கொடிகள்லாம் இருந்தது. எல்லாம் மரம் செடி கொடிகள்ல கூடு கட்டி வாழ்ந்துட்டு இருந்தது. இப்பெல்லாம் செல்போன் டவர் தான். பறவைகள் நம்ம கிட்ட வந்து புலம்புறதா? மரமே இல்லை, என்னத்தை பண்ணுவேன்னு தெரியலையே, செல்போன் டவர்லயே கூடு கட்டி சௌக்கியமா இருந்து கொடுது. அது கவலையே படுறது இல்லை. காலத்துக்கு தகுந்த மாதிரி செல்போன் டவர் அங்க கட்டுறது. தேன் கூடு பாருங்க, பெரிய பெரிய பிளாட் பாம்பேல எல்லாம் போய் பார்க்கணும். அங்கெல்லாம் மரம் செடியே கிடையாது, எல்லாம் கான்கிரீட் ஜங்கிள், எல்லாம் சிமெண்ட் தரம் தான். அதுல எங்கேயாவது ஒரு இடத்துல மேல எவ்வளோ பெருசா ஒரு தேனி கூடு கட்டிருக்கு, ஜம்முன்னு இருக்கும். அது பாட்டுக்கு மனசுதான். அப்ப பசு பட்சிகள்னால வாழ முடியும்னா நம்மால ஏன் முடியாது? ஒண்ணுமே தெரியாமலேயே அதுங்களால வாழ முடியும்னா ஏன் நம்மால வாழ முடியாது? எத்தனை பறவைகள் வெளிநாட்டிலேயும் பிறந்து வருது, அதுங்களுக்கு நிறைய டென்ஷன் இருக்கு. செய்தி சாப்பாடு கிடைக்கணும், முட்டையை போடணும், முட்டையை ஜாகிரதையா வச்சுக்கணும், அது முட்டை புரியணும், அதுக்குள்ள பாம்போ அது சாப்பிடப்படாது. அழகா பார்த்தா நிறைய மரம் செடி கொடி இருக்கிற இடத்துலதான் அந்த பட்சிகள் எல்லாம் கூடு கட்டும். எங்க ஜலம் இருக்கோ அங்கதான் கட்டும். அந்த ஜலத்துலதான் முதலையும் இருக்கும், பாம்பும் இருக்கும். அப்பதான் காத்து வீசும், மரம் ஆடும், சமயத்துல முட்டை கீழே விடும், முதல்ல சாப்பிடும், கண்ணதுக்கு எது பார்த்துட்டு இருக்கும், திரும்பி முட்டை போடும். சரி, இவ்வளவுதான் வாழ்க்கை, இதுதான் யதார்த்தம். வர்றதை ஏத்துக்கோங்கோ, வர்றதை ஏத்துக்கணும். எல்லாத்துக்கும் பலம் இல்லை, எல்லாத்துக்கும் அழுத்திட்டு, எல்லாத்துக்கும் மனசை பாரப்படுத்திக்காது, லேசா விட்டுடுங்க, லேசா விட்டுடுங்க. முடியுமான நிச்சயமா முடியும். பத்மநாபன் இருக்கும்போது முடியாதா? குழந்தைகளுக்கெல்லாம் உடம்பு சரியில்லாம போகும், இல்லாட்டி அது கேட்டது கிடைக்காது. கையில பலூன் பிடிச்சு ஓன்னு அழுகும். உடனே அப்பா அம்மா அழகா சமாதானப்படுத்தும். அதுக்கு துக்கம் இருக்கு, ஆனா அது பாதிக்காம சரி அப்பா அம்மா இருக்கான்னு விட்டுடுறதோன்னு ஜாலியா விட்டுடுறது. அதுக்கு பெரிய பலூன் வெடிக்கிறதுன்றது அதுக்கு ஒரு பெரிய லாஸ், பெரிய நஷ்டம். ஆனா சரி அப்படி விட்டுறது இல்லையா? சரி உடம்பு முடியல அனத்தருக்கு உடனே அம்மா இடுப்புல தூக்கி வச்சுக்கிறான். அது உடம்பு முடியல, கண்ணெல்லாம் சிவ சிவன் இருக்கு, சோர்ந்து சோர்ந்து அம்மா தோல் மேல தாச்சிக்கிறது. ஆனாலும் அது பாட்டுக்கு இருக்கணும். அந்த மாதிரிதான் வியாதியோ கவலைகளோ பிரச்சனைகளோ எதுவா இருந்தாலும் பத்மநாபனோட தோல் உண்டு, பாண்டரங்கன் திருவடி உண்டு, குருவாரக்கூடிய கிருபை உண்டு. இது மாறப்போறது இல்லை. என்ன ஆனாலும் சரி, இது மாறப்போறது. அதனால அந்த ஒண்ணுத்துக்காக வாழும், அது போதும். அதனால அப்படி பண்ணாலே இந்த குணங்கள் பகவான் சொன்ன மாதிரி அந்த பக்த லட்சணங்கள் இதெல்லாம் காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமா வரும். முன்னாடிக்கும் சத்சங்கத்து வரதுக்கு முன்னாடியும் ஒரு பாகவதம் விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறது முன்னாடி இருந்த மனோநிலைமை வேற, இப்ப மனோநிலைமை வேற. மாறுதல் தெரியறது இல்லையா? கொஞ்சம் கொஞ்சமா வளரணும். அந்த மாதிரி பகவான் வளர்த்து விட்டுடுவான். அதனால எதை பத்தியும் கவலைப்படாது. பகவான் இத்தனையும் சொல்லிட்டு சொல்றான், ஏது தர்மியாம் ஹிதமிதம் யதோக்தம் பரியுபாசத்தே ஸ்ரத்ததானா மத்பரமா பக்தோஸ்தே அதீரமே பிரிய. பகவான் சொல்றான், இவ்வளவு நாள் நான் சொன்ன இந்த தர்ம அமிர்தமயமான தர்ம விஷயம் இருக்கு இல்லையா, ஏது தர்மியாது, இவ்வளவு அழகான தர்மியாமிருதம், அழகான அமிர்தம் சொல்லியிருக்கேன் இல்லையா, யதா உக்தம் பரியுபாசம். எப்படி சொல்லியிருக்கேனோ
இது இப்படியே ட்ரை பண்ணிட்டு இதுல ஈடுபட்டு இது அடையறதுக்கு யாராவது முயற்சி பண்ணிட்டு இதுலயே மனசு ஈடுபட்டா ஸ்ரத்ததானா மத்பரமா, இந்த ஸ்ரத்தையோட இருந்து என்னையே மேலான கதியா வச்சுண்டு யார் பக்தி பண்றாளோ பக்தாகாத்தே அதீவ மேற்பியக. இந்த 12வது அத்தியாயம் 20 ஸ்லோகத்தை புரிஞ்சுண்டு இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இதற்குரிய பிரயத்னம் பண்ண ஆரம்பிச்சா அவள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. அதுக்காக டெய்லி 12வது அத்தியாயத்தை பாராயணம் பண்ணிடுவோம். அர்த்தம் புரியறதோ இல்லையோ, அதன்படி நடக்கிறோமோ இல்லையோ, ஆனா இது சொல்ல 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 நமக்கு தெரியாமலேயே நம்முடைய புத்தியில ஒரு மாற்றம் வந்து அழகா கிருஷ்ண சரணாரவிந்தங்கள்ல ஒரு திருட பக்தி வந்து வரும். திருமங்கையாழ்வாரெல்லாம் எடுத்தோன்ன பக்தனே கிடையாது. குமுதவல்லி நாச்சியார கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக திருநறையூர் பெருமாள் இடத்துல போய் எனக்கு பஞ்ச சம்ஸ்காரம் பண்ணி வைங்கோன்றார். பெருமாளை பார்த்து நேரடியா கேட்கிறார். ஒரு யாரும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டார். அப்ப திருநறையூர் பெருமாள் பார்த்தா இவ்வளவு அழகா உரிமையோட கலியுகத்துல வந்து கேட்கிறான்னு அப்படின்னு சொல்லி பிரத்யட்சமாகி எதுக்காக உனக்கு நான் பஞ்ச சம்ஸ்காரம் பண்ணணும். பஞ்ச சம்ஸ்காரம்ன்றது ஒரு கர்மம், ஸ்ரீ வைஷ்ணவன் ஆகிறதுக்கான ஒரு கர்மம். எதுக்கு பண்ணி வைக்கணும் அப்படின்றார். அப்ப இவர் சொல்றார், எனக்கு குமுதவல்லின்னு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும், அவ பஞ்ச சம்ஸ்காரம் பண்ணிண்ட வைஷ்ணவால தான் கல்யாணம் பண்ணிருப்பேன்னு சொல்லியிருக்கா, அதனாலேன்றார். உண்மையை சொல்லிட்டார். உடனே பெருமாள் பஞ்ச சம்ஸ்காரம் பண்ணி வச்சுட்டார். பஞ்ச சம்ஸ்காரம் வாங்கிட்டாரோ இல்லையோ, பெருமாள் நமஸ்காரம் பண்ணி குரு ஓடிட்டார். அங்க போய் பாரு பாரு தங்க சக்கர முத்திரை வந்துருக்கு பாத்தியா, கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்றார். அதுக்கப்புறம் அவ சொல்றா, இன்னும் ஒரு விரதம் உண்டு. என்ன அப்படின்னா, டெய்லி 1000 வைஷ்ணவாளுக்கு ததி ஆராதனம். ததி ஆராதனம், ததினா அடியவர்கள், அவர் ஆராதனம் ததி ஆராதனம்னு டெய்லி பண்ணணும். இவருக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கிடையாது. திருமங்கை மன்னன் சொன்னார். அப்ப மன்னனா இருந்தா அவ்வளவுதானே நான் டெய்லி பண்றேன், ஆனா இதுக்கு மேல வேற எதுவும் சொல்லக்கூடாது. சொன்னா இல்ல, நீங்க இது பண்ணா போதும். அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக பஞ்ச சம்ஸ்காரம் பண்ணார். அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக ததி ஆராதனம் பாகவத ஆராதனம் பண்ணார். இதுவே காலப்போக்கில் அவர் பக்குவப்படுத்தி திருமங்கை ஆழ்வாரா மாத்தி வாடி நீ வாடி வருந்தி நீ மனத்தால் பெருந்துயர் இடும்பையில் பிறந்துன்னு பாசுரம் சொல்ல வச்சது. யாரும் ஒரு நாள்ல பெரிய பக்த சிரோன்மணி எல்லாம் ஆயிட முடியாது. பேர்பட்ட பாகவதாவுடைய விஷயத்தை எடுத்து பாருங்க, ஆச்சாரியர்களும் எடுத்து பாருங்க. யாரோ சில பேர் மட்டும் தான் பிறக்கும் பொழுதே பக்தாளா பிறக்க, மற்றவாள்லாம் காலப்போக்கில் தான் பக்தன்ற ஒரு ஸ்திதி அடையும். அதனால இந்த பக்தியோகம் என்ன பண்றது அப்படின்னா, நாம பக்தின்ற ஒரு நிலைமை அடையறதுக்கு நமக்கு வழி காட்டும் 20 ஸ்லோகமும் இதுதான். அவ்வளவுதான். இது நிறைய விஸ்தாரமா சொல்லலாம். ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் பெரிய அர்த்தம் பண்ணி நிறைய பக்தாளுடைய வைபவம் எல்லாம் சொல்லலாம். ஆனா நமக்கு 4 நாள் சமயம் இருந்ததுனால ஓரளவு ஒரு கிளிப்ஸ், ஒரு சும்மா ஒரு சாம்பிள் காட்டுற மாதிரி தான் காட்டிருக்கோம். சரியா இந்த 20 ஸ்லோகத்தை ஒரு 20 நாள் சொல்லலாம். ஒரு நாளைக்கு ஒரு ஸ்லோகம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு நிறைய சொல்லிட்டு போலாம் வச்சுக்கோம். அதனாலே அத்தனை வசத்தி இந்த பகவத்கீதை 12வது அத்தியாயம் பக்தி யோகம். ஒரே ஒரு தடவை எல்லாரும் சேர்ந்து ஒரு பாராயணம். உடனே புக்கு மூடிலாம் வச்சிடக்கூடாது, கெட்ட பழக்கம். இந்த ஸ்கூல் பசங்க எல்லாம் எப்படாப்பா பெல் அடிக்கும், டீச்சர் கிளாஸ் முடிக்கிறான் அப்படின்னா கடற்கரை புக் எடுத்து உள்ள வச்சுட்டு பெல் அடிச்சா ஓடக்கூடாது. நான் தான் கரெக்டா 8 மணிக்கு முடிச்சுடுறேன். 9:00 வரைக்கும் இழுக்கிறேன்னா டைம் ஆயிடுதுன்னு ஓடணும். அதனால இருக்கும் எப்படி 8 மணிக்கு முடிச்சுடும், கவலையே வேணும். அது ராதாஷ்டமி இன்னைக்கு இந்த பக்தி யோகத்தை பாராயணம் பண்ணா ராத சந்தோஷப்படுவான். இந்த குழந்தைகள்லாம் பக்தி யோகம் வாசிக்கிறாளே, கிருஷ்ணா ஹர்ராவெல்லாம் பக்தி யோகம் வாசிக்கிறான். ஆமா ஆமா தண்டத்துக்கு வாசிக்கிற அப்படி சொல்லாதேடா, உன்னையும் நம்பி வாசிக்கிறாடா, கிருப பண்ணிடான்னு வாழும். அதனால ராதிகாவுடைய கிருப கிடைப்பதற்காக ஒரே ஒரு தடவை. எதுக்குன்னா எவ்வளவு நேரம் ஆகுறதுன்னு டைம் பார்த்துக்கணும். மணி 8:20 ஆகிறது. நிதானமா வாசிப்போம். ரொம்ப நிதானமா இல்லை, பயப்பட வேண்டாம். எவ்வளவு நேரம் ஆகுறது நீங்களே பாருங்க. அப்ப டெய்லி இதுக்கு டைம் அலாட் பண்ண முடியும்னு உங்களுக்கு தெரியும். அதுக்காக சொல்றேன். அத்வாதசோத்யாயः அர்ஜுன உவாச ஏவம் சதத யுக்தாயே பக்தா த்வாம் பர்யுபாசதே ஏ சாப்யக்ஷரம் அவ்யக்தம் தேஷாம் கே யோகவித்தமாஹ. ஸ்ரீ பகவான் உவாச மய்யாவேஷ்ய மனோ யே மாம் நித்யயுக்தா உபாசதே ஸ்ரத்தயா பரயோபேதாः தேனே யுக்ததமா மதாः
ये तक्षरमनिर्देशम् अव्यक्तम् पर्युपासते सर्वत्र गमचिन्त्यम् च कूटस्थम् अचलम् ध्रुवम् सन्नियम्येन्द्रियग्रामम् सर्वत्र समबुद्धयः ते प्राप्नुवन्ति मामेव सर्वभूतहिते रताः क्लेशोऽधिकतरस्तेषाम् अव्यक्तासक्तचेतसाम् अव्यक्ता हि गतिर्दुःखम् देहवद्भिरवाप्यते ये तु सर्वाणि कर्माणि मयि सन्न्यस्य मत्पराः अनन्येनैव योगेन मां ध्यायन्त उपासते तेषामहं समुद्धर्ता मृत्युसंसारसागरात् भवामि न चिरात् पार्थ मय्यावेशितचेतसाम् मय्येव मन आगस्व मयि बुद्धिं निवेशय निवसिष्यसि मय्येव संशयः अथ चित्तं समाधातुं न शक्नोषि मयि स्थिरम् अभ्यासयोगेन ततः मामिच्छाप्तुं धनञ्जय अभ्यासेऽप्यसमर्थोऽसि मत्कर्म परमो भव मदर्थमपि कर्माणि कुर्वन् सिद्धिमवाप्स्यसि अतैरप्यशक्तोऽसि कर्तुम् मद्योगमाश्रितः सर्वकर्मफलत्यागम् ततः कुरु यथात्मवान् श्रेयो हि ज्ञानमभ्यासात् ज्ञानाध्यानम् विशिष्यते ध्यानात् कर्मफलत्यागः त्यागात् शान्तिरनन्तरम् अद्वेष्टा सर्वभूतानाम् मैत्रः करुण एव च निर्ममो निरहङ्कारः समदुःखसुखक्षमी सन्तुष्टः सततं योगी यतात्मा दृढनिश्चयः मय्यर्पितमनो बुद्धिः यो मद्भक्तः समे प्रियः यस्मान्नोद्विजते लोकः लोकान्नोद्विजते च यः हर्षामर्षभयोद्वेगैः मुक्तो यः च मे प्रियः अनपेक्षश्रुतिर्दक्षः उदासीनो गतव्यतः सर्वारम्भपरित्यागी यो मद्भक्तः समे प्रियः यो न हृष्यति न द्वेष्टि न शोचति न काङ्क्षति शुभाशुभपरित्यागी भक्तिमान् यः समे प्रियः समशत्रौ च मित्रे च तथा मानापमानयोः शीतोष्णसुखदुःखेषु समसङ्गविवर्जितः तुल्यनिन्दास्तुतिर्मौनी सन्तुष्टो येन केनचित् अनिकेतस्थिरमतिः भक्तिमान् मे प्रियो नरः ये तु धर्म्यामृतमिदम् यतोक्तम् पर्युपासते श्रद्धानामत्परमा भक्तास्तेतीव मे प्रियाः ॐ तत्सत् इति श्रीमद्भगवद्गीतासु उपनिषत्सु ब्रह्मविद्यायां योगशास्त्रे श्रीकृष्णार्जुनसंवादे भक्तियोगो नाम 12ोऽध्यायः 5 நிமிஷம் 5 நிமிஷம் 24 மணி நேரத்துல அலாட் பண்ண முடியாத ரொம்ப ஒரு 5 நிமிஷம் டைமே இதுக்கு காத்தால குளிச்சுட்டு தான் படிப்பேன் அப்படின்னா ஒன்றும் வச்சுக்காது. ராத்திரி படுக்கிறதுக்கு முன்னாடி கூட படிச்சுட்டு படுத்துக்கணும். இப்படி காத்தால எழுந்தவொடனே பண்ண முடியுமா? பண்ண முடியும். இப்படி மத்தியானம் பண்ண முடியுமா? பண்ண முடியும். ரொம்ப சுலபம். அதுலயும் இந்த யோகத்தை ஞாபகம் ரொம்ப ஈஸி. பக்தி யோகத்தை முதல் பார்த்தோம்னா ஆச்சரியமா அந்த 5-7 ஸ்லோகம் வரைக்கும் பகவான் அழகா சொல்றான். அர்ஜுனன் கேட்கிறான், பகவான் சொல்றான் சகுண பிரம்ம உபாசனையா அவ்யக்த பிரம்ம உபாசனையா. பகவான் சொல்றான் சகுண பிரம்ம உபாசனை பண்றவா ரொம்ப சிரேஷ்டம், அவ்யக்த பிரம்ம உபாசனை பண்றவாள் என்னதான் அடையறா, ஆனா ரொம்ப சிரமம் ஜாஸ்தி. எல்லா கர்மாவையும் எனக்காக பண்ணிட்டு சகுண பிரம்ம உபாசனை யார் பண்றாலும் அவர்கள் சீக்கிரமாகவே சம்சார சாகரத்திலிருந்து கரையேற்றுவேன். 7வது ஸ்லோகம் வரைக்கும் இப்படி ஒரு 3 செட்டா பிரிச்சுள்ளாங்க. இது 7 வரைக்கும் இது சகுண பிரம்ம அவ்யக்த பிரம்ம உபாசனை. அது கஷ்டம், இது சுலபம். என்னையே நினைச்சிட்டு எல்லா கர்மாவையும் பண்ணிட்டு இது உபாசனை பண்றதால சீக்கிரம் நான் சம்சார சாகரத்துக்கு உத்தாரணம் பண்றேன். அடுத்த 4 ஸ்லோகத்துல
மனசையும் புத்தியும் என்கிட்ட கொடுத்துரு, அப்போது என்னிடத்தில் வாழ்வாய், சந்தேகம் இல்லை. முடியலையா, அபியாசத்தினாலே என்னை அடையறதுக்கு முயற்சி பண்ணு. அதுவும் முடியலையா, எனக்காக கர்மா பண்ணு. எனக்காக கர்மா பண்றதும் உனக்கு கஷ்டம்னு தோன்றதா, எல்லா கர்மாவுடைய பலனை எனக்கு அர்ப்பணம் பண்ணிடு. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் அஸ்து. எல்லா கர்மாவுடைய பலனை எனக்கு கொடுத்துட்டேன்னா மனசு சமாதானம். சமாதானம் வந்துடுத்துனா நீ எனக்காக கர்மா பண்ணலாம். எனக்காக கர்மா பண்ணும் பொழுதே உனக்கு தெரியாமலே நீ அபியாசம் பண்ற. அபியாசம் பண்ணும்போது தானாகவே உன் மனசு என்கிட்ட இருக்கு, அப்பொழுது நீ என்னிடத்தில் இருக்க. இது சொல்லலாம். அதனால இதை பண்ணுன்னு சொல்லிட்டு அடுத்த 12வது ஸ்லோகத்திலிருந்து 13வது ஸ்லோகத்திலிருந்து பகவான் பக்தாளுடைய தன்மை என்ன, குவாலிட்டிஸ் என்னன்னு சொல்றார். அத்வேஷம் இல்லாம இரு, சமமா இரு, சுகம் துக்கம் வந்தா பொறுத்துக்கோ, எல்லாம் நன்மைக்கு, மனசை கவலைப்படாது, லோகத்தை பத்தி கவலைப்படாது, ஒன்னை பத்தி கவலைப்படாத, யாரை பத்தியும் கவலைப்படாது, அவன் கர்மாவை பண்ணு, பயப்படாத, குதிக்காத, வருத்தப்படாத, அழாத, புலம்பாத, நொந்து போகாத, பொறாமப்படாத, அகம்பாவப்படாத, சுயநலம் இல்லாம இப்படி இருந்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஒன்னால இருக்க முடியும். இதே மாதிரி நான் சொன்னதெல்லாம் நீ ஞாபகம் வச்சுட்டு ஃபாலோ பண்ண முயற்சி பண்ணா உன்னை எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அவ்வளவுதான் இவரது ஸ்லோகம். இத்தனை சுலபம். நமக்கு பாக்கியம் கரெக்டா ராதார்த்தம் இன்னைக்கு இதை பூர்த்தி பண்றதுக்கும் எதிர்ச்சியாக அந்த டேட் ஃபிக்ஸ் பண்ணணும். நாளைக்கு மெட்ராஸ் போகணுன்ற அவசியத்தில் இருக்கிறதுனால அதனால முடியும். இது அப்படியே டெய்லி 5 நிமிஷம் அப்படி பாராயணம் பண்ணுங்க. சொன்ன விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. முக்கியமா அந்த 4 ஸ்லோகம் மனசையும் புத்தி என்கிட்ட கொடுத்துரு. முடியலன்னா அபியாசம் பண்ணு. அபியாசம்னா நாமஜபம் பண்றது, சத்சங்கம் கேட்கறது, இதெல்லாம் அபியாசம். கோவிலுக்கு போகிறது அபியாசமும் உனக்கு கஷ்டம்னு தோணுது, முடியல, கண்டினியூஸா பண்ண முடியலையா, எனக்காக கர்மா பண்ணு. எனக்காக கர்மா பண்றது கூட உனக்கு வரலையா, எல்லா கர்மாவுடைய பிரயோஜனத்தை எனக்கு கொடுத்துடு. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் அஸ்து. அதனால இந்த 4 நாள் பண்ண உபன்யாசத்தையும் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் அஸ்து. உங்களுக்கு புரிஞ்சுதா, கிருஷ்ணார்ப்பணம் அஸ்து. புரியலையா, கிருஷ்ணார்ப்பணம் அஸ்து. நீங்க ஃபாலோ பண்றீங்களா, கிருஷ்ணார்ப்பணம் அஸ்து. ஃபாலோவே பண்ணலையா, கிருஷ்ணார்ப்பணம் அஸ்து. வாழ்க்கையில மாற்றம் வருதா, கிருஷ்ணார்ப்பணம் அஸ்து. ஒண்ணுமே முடியலையா, கிருஷ்ணார்ப்பணம் அஸ்து. எதுவும் இங்க இல்லை, எல்லாம் அவரே சொன்னார், அவரே கேட்க வச்சார், அவரே உங்களை தலையாட்ட வச்சார், அவரே பின்னாடி குழப்பினாலும் குழப்புவார், அவரையே வெளியே வைப்பார். என் பாடு எதுவும் இல்லை. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் அஸ்து. ராதே கிருஷ்ணா. சம்பூர்ணம் கடகடம் ஓடிடாதீங்கோ. ராதே கிருஷ்ணா சொல்லுவோம். இன்னைக்கு ராதா கிருஷ்ணா ராதிகாவுடைய ராதாஷ்டமியா இருக்கிறதுனால எல்லாருக்கும் கொடுக்கணும்னு பத்மநாபன் சங்கல்பம். கண்ணன் ராதிகாவுடைய திருவடியை பிடிச்சுண்டு அப்படியே விரகத்துல உருகிற மாதிரி ஒரு ஆச்சரியமான சித்திரம் எல்லாருக்கும் கொடுக்குறோம். வாங்கிக்கோ. காத்தால வாங்கிட்டா திருச்சி வாங்கிக்காதீங்கோ. வாங்கிக்காதவா எல்லாரும் வாங்கிக்கோ. 2 நிமிஷம் எல்லாருக்கும் நிவேதனம் பண்ணிட்டு நாமஜம் சொல்லிட்டு எல்லாருக்கும் வாங்கிக்கோங்க. திரும்பி எப்ப பகவான் சங்கல்பம் பண்றாங்கன்னா எப்ப பத்மநாபர் கூப்பிடுறாரோ எல்லாரும் கூடி இருந்து கொடுது. ஆறாமம் குண சஞ்சயஸ்ய சதனம் முக்கியம் சதாசேயசக காருண்யஸ்ய கதாகரோ நிரவதே ராதேதி சித்தௌஷத கோரா கௌக கவாகினி சஞ்சய கனக சம்சார மேகாநிலய சாட்சாத் மூலதனம் சதாம் விஜயதே ஸ்ரீ பத்மநாப பிரபு. ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே ராதே